திருட்டு பையன் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? எல்லாரையும் வரல ஏசனாச்சர் உங்களில் ஒருவன் பிசாசா இருக்கிற. எவனா ஒருத்தன் திருட இருப்பான், அதானி போயிருப்பான். அவர் எல்லாரையும் குறித்து சொல்லவில்லை, யூதாசை பற்றி சொன்னார். இப்ப 12 பேர் இருக்காங்கன்னா பொதுவாக தான் பேசுவார், யாரையும் குறிப்பிட்டு பேச மாட்டார், மொத்தத்தில் அடிப்பார். ராபரா சொல்லுங்கன்னு சொல்லுவார். இப்படி சொன்னா என்ன, பொதுவாக சொன்னா என்ன, இருட்டு நாய் ரவானி பேருக்கு பண்ணு. 10:10 யோவான் என்ன சொல்லுது வாசிக்கிட்டு. திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். அப்போ திருடன் எதுக்கு வர்றா? இந்த திருட்டு பயிலுக்கு பிறந்தா அவனை என்ன செய்வான்? திருடுவான். தேவனுக்கு பிறந்தா எப்படி திருடுவான்? இதை வச்சு சொல்லிக்கிறேன்னு கண்டுபிடிக்கணும். ஆஹா, இவன் களவாணி பையன், ஊழியத்தில் இருந்தாலே களவாணி பையன். நேற்று துக்கம் உண்டு ஆவியில். ஒரு பொருள் இழக்கிறேன்னா ஆவியில் துக்கம் உண்டா? ஆனால் எதுனால சம்பவிக்கும் தெரியும். ரசிக்கப்பட்டதுலேருந்து அந்த சிக்னல் வந்துட்டு எங்கேயோ ஒரு ஊழியத்தில் தவறு நடக்குதுன்னா என் ஆவியில் துக்கம். ஊழியக்காரன் தப்பு செய்யறானா என் ஆவியில் துக்கம் உண்டு, ஊழியக்காரி தப்பு செய்யறானா என் ஆவியில் துக்கம் உண்டு. ஆனால் எதுனால உண்டாதுன்னு எனக்கு தெரியும். இது எப்போ இருந்து? ரசிக்கப்பட்டதுல இருந்து எனக்கு எதுனாலும் தெரியும். ஆவியானவர் துக்கப்படுவார், அவ்வளவுதான். நீங்க தப்பு பண்ணிட்டீங்கன்னா இங்க ஏன்ட்ட இருக்கு சிக்னல், லைட் அடிச்சு ரெட் லைட் எரிஞ்ச மாதிரி இருக்கு. எதுக்கு அப்படிங்கிற அறிவு எனக்கு. ஆனா ஏதோ ஒன்று சம்பவிக்குது, ஏதோ ஒரு மூலையில சம்பவிக்குது. பெரிய அளவுல இழப்புகள் உண்டாகும் அப்படின்னா பெரிய அளவுல எனக்கு துக்கம் உண்டு. சில மணி நேரங்கள் அது நீடிக்கும். சின்ன அளவுனா ஒரு சில நிமிஷங்கள்ல அது மறைக்கும். அபிஷேகம் பெற்றதுல இருந்து எனக்கு அந்த சிக்னலை தேவன் தந்திருக்கு. நேற்று வாசிட்டு ஆவியானவருடைய கண்ணுக்கு மறைக்க முடியுமா? ஆவியானவர் சிக்னல் கொடுக்குறாரு. திருடன் திருடவும் அழிக்கவுமே என்று வேறொன்றுக்கும். அப்ப அந்த திருட்டு பயிலுக்கு பிறந்தவன் 3:12 வாசிக்கும். தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் கொள்ளாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியை நீதி உள்ளவர்களுமாய் இருந்தது நிமித்தம் தானே. அப்போ காயினு யாருக்கு பிறந்தன்னு சொல்றான்? அப்போ சொல்ல சாத்தானுக்கு பிறந்தவன் நீங்க சொல்லுவீங்க, அது அவங்க யாருக்கு பிறந்தவன். உண்மைதான். ஆனா அப்போஸ்தலன் சொல்றதுதான் நான் நம்புவேன், நீ சொல்றத நம்ப முடியாது. உள்ளாங்கனால் உண்டாகின்ற காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் அந்த திருட்டு பயிலுக்கு பிறந்தவன், ரவானி பயிலுக்கு பிறந்தவன். இப்ப அவங்க அப்பன் திருட, தாத்தா திருடி, காசுக்கு கீழ்படுகிறது எல்லாமே திருடி இருந்தாங்க. அதான் ஏசுனான்னு சொன்னார், திருடன் திருடவும் கொல்லவும் மடிக்கவுமே என்று வேறொன்றுக்கும் வரா. ஊழியத்துக்கு வந்தாங்க 12 பேர். அதுல ஒருத்தனுக்குள்ள பிசாசு வந்து உட்காந்து ஏசுனாரு. பொதுவாகத்தான் சொல்லுவார், ப்ராப்பரா சொல்ல மாட்டேன். சொல்ல வேண்டிய காலமும் நேரம் வரும்போது தான் ப்ராப்பரா சொல்லுவார். நீ இன்னென்ன விஷயத்துல பிடிச்சி செஞ்ச, இந்த காலத்துல இந்த தேதியில் இவ்வளவு காலத்துக்குள்ள நீ இப்படி இப்படி பண்ண அப்படின்னு சொல்ல வேண்டிய காலம் வரும்போது தான் சொல்லுவாரு, முன்னாடி சொல்ல மாட்டேன். ஆதி காலம் முதல் அடக்கமா தான் வச்சிருக்கோம். இருக்கிற சந்திர வெளியிறங்க மாதிரி என்னையா
திருடனுக்கு பிறந்தவங்க திருடனுக்கு பிறந்தவங்க தான் இல்லை. ஆனால் இங்கே வந்து கையடிச்சதுனால இங்கே வந்து பெந்தகோஸ்தில் இருக்கிறதுனால அவங்க எல்லாம் பரிசுத்தம் வாங்கல. செத்தா நரக அக்கடிக்கு போகும், தப்ப முடியாது. கடவுள் தூக்கி எரியாம விட மாட்டேன். அக்னி கிடைக்கும். அங்க திருடி இங்க திருடி கடைசியில் இங்கே திருடுறது இல்லை ஊழியத்து. இந்த களவாடி புத்தி எங்க இருந்து வந்துச்சு? பரிசுத்தாக கொடுத்தாரு. அந்த திருட்டு புத்தி எங்க இருந்து வந்துச்சு? இல்லையா? சாது கொடுத்ததியா? நீ வந்து கையை தட்டுவான், பிரதம் பண்ணிட்டு இருப்பான், ஜெபம் பண்ணிட்டு இருப்பான். நீ நினைப்பியா அந்த ஜெபம் குறைக்கு மேல போவாது. ஆர்த்திகாரங்க தான் ஜெபம் பண்றாங்க, ஜிஎஸ்காரங்க ஜெபம் பண்றாங்க, குறைக்கு மேல போயிருப்பா. ஆனா அவங்க சொல்லுவாங்க, என் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணு, என் புருஷனுக்காக ஜெபம் பண்ணு, என் வேலைக்காக ஜெபம் பண்ணு, என் தொழிலுக்காக ஜெபம் பண்ணு, ஆண்டவர் கேட்டு எங்களை ஆசிரியர் சொல்லுவாங்க. ஆர்த்திகாரன் சொல்லுவான், ஜிஎஸ்காரன் சொல்லுவான், இதோட பெந்தகோஸ்துக்காரன் சொல்லுவான். ஈக்குவாலிட்டி தான். அவங்களுக்கு நரகம் மெய்யானால் இந்த பெந்தகோஸ்து ஊழியக்காரங்களுக்கு நரகம். திருட்டு புத்தியை விட்டு மனம் திரும்பும். அடிப்படை உபதேசத்துக்கே கூடுக்கலையே. எப்படி எப்படி சொல்லுங்க. லிஸ்ட் தனித்தனியா பிடிக்கும். முழு நேர ஊழியக்காரங்க தனி, பகுதி நேர ஊழியக்காரங்க தனி, ஊழியக்காரிகள் தனி. அந்த கூட்டத்தில் சமைக்க வருவாங்க, சரி கொஞ்சம் நேரம் அங்கே உட்காந்துட்டு போகணும்னு வருவாங்க. அவங்களெல்லாம் பேர் எடுக்கும். அறிவோடு விவேகி அறிவோடு நடக்கிறான், விவேகம் இல்லாமல் அறிவு கிட்டு நடக்கிறான், முட்டாப்பெல்லாம் நடக்கிறான்னு பிரிச்சு காட்டு. முழு நேர ஊழியக்காரன் நீ வச்சிருக்கிறது ஊழியர் கூட்டம்னா ஊழியர்களை தனியாக போயிடும், ஊழியக்காரிகளை தனியாக போயிடும். விசுவாசிகள் வந்துட்டு போனாங்கன்னா விசுவாசிகள் தனியாக பிரிச்சு இது மொத்தமாக இல்லைன்னா இது கூட்டுக்குள்ளப்பா செய்யக்கூடாது. விசைக்கிற வேதவசனத்தையே பகுத்து போதிக்கணும்னு எழுதி பகுத்து போதிக்கும். விசுவாசிகள் எப்பவும் வருவாங்க, எப்பவும் போவாங்க. இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு முழு நேரம் முடியும் சொல்லிட்டு இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு 6 மணிக்கு ஜெபம் முடிஞ்சுட்டு சொன்னா 6 to 7 என்ன வேலை செஞ்ச? 7 to 8 என்ன வேலை செஞ்ச? இருக்க போறது 4 நாள். அதான் நீ இருக்கிற இடத்துல தூங்குறிய, இழுத்து முடிக்கிட்டு யார் கேட்கிறா? சாதுக்கு பிறந்தது அத்தனை. விதம் பண்ண நிலையில நான் பயமாட்டேன். ஜெபக்கூட்டம் நடத்துறதுனால, முகாம் நடத்துறதுனால, தலைவனாக இருக்கிறதுனால எல்லாம் தேவன் மதிக்க மாட்டார். அதனால நாங்களாம் பெரிய தலைவர்னு சொல்லக்கூடாது. இந்த தீவுல உள்ள ஊழியர் அப்படி சொன்னாங்க, ஐயாதான் தலைவராக இருக்காரு. நான் உண்டாக்குனேன், நான் தலைவராக இருக்கேன், உனக்கு என்ன பிரச்சனை? இப்போ நாங்கள் எப்போ தலைவராக இருக்குது? உங்களை தூக்கி வச்சுட்டு நான் பாம்பே பக்கம் போயிட்டேன். தலைவராக இருக்கிற புத்தி வந்தாலும் ஈனப்பய சாதுக்கு பிறந்தவன் இவங்க எல்லாம் இந்த தீவுக்குள்ள இருந்தாங்க. ஊழிய கட்டி மக்கள் ரசிக்கப்பட்டாலும் கூட்டத்துக்கு வந்தாலும் பாம்புகளுக்கு பிறந்த பிள்ளைகளா தான் இருப்பேன். சர்ப்பத்தின் குட்டி சொந்தக்காரங்களை பார்த்து சொன்னான், சர்ப்பத்தின் குட்டியிலே பெரிய பாம்பு சொல்லுங்க வாயக்கிறது. உனக்குள்ள ஜாதி இருந்தா சொல்ல மாட்டேன். யாத்தானுக்கு பிறந்தவன் வாயத்திறக்க காது போடு. சும்மா வாயத்திறக்க சொல்றேன். வாயத்திறந்து சொல்ல மாட்டேங்கிற. உன் வீட்டில் தூங்கு, நீ இருக்கிற இடத்துல தூங்கு. நான் கேட்பனா? எனக்கிட்ட வந்து உட்காந்துக்கிட்டு இந்த அக்கிரமம் செய்யக்கூடாது, துரோகம் பண்ணக்கூடாது, திருட்டுத்தனம் பண்ணக்கூடாது, களவாணித்தனம் பண்ணக்கூடாது. களவாண்டதெல்லாம் திருப்பி கொடுத்துரு. குடுக்கலையில நரகம் அக்னிக்கிறார் சொல்லி அறிக்கை செய்து கொடுக்கணும். யார்கிட்ட கொடுக்கணுமோ அவன்கிட்ட கொடுக்கணும். திருடுறதுக்கா ஊழியம்? களவாங்கிறதுக்கா ஊழியம்? செய்கிறது திருட்டு. 50:16 என்ன சங்கீதம்? தேவன் துன்மார்க்கனை நோக்கி, நீ என் பிரமாணங்களை எடுத்துரைக்கவும் என் உடன்படிக்கையை உன் வாயினால் சொல்லவும் உனக்கு என்ன நியாயம் உண்டு? இப்படி திருடிட்டு அந்த கூட்டத்தில் உட்காந்துக்கிட்டு நீ பிரசவம் பண்ணினா காரி துப்புவார் ஆண்டவர் பரலோகத்தில். நீ திருடின பொருள்களை எல்லாம் திருப்பி கொடுத்து ஒரு பைசா விடக்கூடாது. அது காணிக்க பொருள்களாக இருந்தாலும் சரி, காணிக்க பணம் காசுகளாக இருக்கு. குடுக்கலைன்னு வை, உனக்கு நரகம். உன் கையில் இருக்கிற ஜனங்களுக்கு நரகம் கிடைக்காது. அந்த ஜனத்தை நாசமாக்காத. ராஜினாமா பண்ணிட்டு ஓடிப்பி. எனக்கு வேண்டாம் இந்த ஊழியம், எனக்கு திருட்டு புத்தி இருக்கியா, மனம் திரும்ப என்னால முடியலையா, போ. ஊழியத்தை விட்டுட்டு போய் திருடுறா. உங்க ஆத்தா வீட்டில் திருடு, உங்க அப்பா வீட்டில் திருடு,
உன் கூட பிறந்த வீட்டுல திருடுது, இங்கே திருடுறது திருட்டு நாய். 45 வருஷம் வந்திருக்கேன் நான் திருடுனேன். ஏன்னா நான் பெற்றது பரிசுத்தார், உனக்குள்ள இருக்கிறது அசுத்தார். 5 வருஷம் வேலை பார்த்தேன், சம்பாரிச்சு சொந்த வந்ததுக்கே கொடுக்குற. மொத்த கடமைக்காக தாய்க்கு வீடு வாடகை எடுத்து அதை வச்சு பார்த்தேன் 5 வருஷம். அவ்வளவு பைசாவும் சமைக்கிட்டேன். ஊழியர்களுக்கு ஊழியக்காரர் இப்படி உழைச்சி சம்பாதிக்கிறது எல்லாம் நீ ஊழியத்துக்கு எத்தனை வருஷம் போட்டிருக்க, இங்க கொடுத்துருக்க. 1ஆம் நூற்றாண்டுல பரிசுத்தாவி இறங்கணும்னு அவன் வீட்டை உத்துல போட்டாது போட்டான், ஊழியத்துல சொத்த உத்துல போட்டா, அது பரிசுத்தாவி. நீ என்ன பண்ற? ஊழியத்துல உட்காந்து திருடுற, கடை வாங்குற. எப்படி நீ பருவத்துக்கு போவ? உன் பிரதத்தை கேட்டா அந்த ஜனம் வருமா பருவத்துக்கு? உன் ஜபம் குறைக்கு மேல போகுமா? திருட்டு பயிலும் களவாணி பயிலும் என்ன செய்ய? அப்ப களவாணிகளுக்கெல்லாம் ஒருவன் தலைவனாக இருந்தால் அவ யாரு? துன்மார்க்கடை என்ற துன்மார்க்கம் இல்லை, துன்மார்க்கம் செய்கிற ஆவி அவனுக்குள்ள இருக்கு. அவன் பைபிள் எடுத்து புத்தகம் பண்றான், அவன் ஜெப கூட்டம் நடத்துறான். இவன் எனக்கு எப்படி பரலோகம் கிடைக்கும் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. ஆட்சிக்காரங்களுக்கு கிடைக்காதா? ஜீதக்காரனுக்கு கிடைக்காதா? வெள்ளவெளி கூட்டத்தில் இருந்தா உனக்கு கிடைச்சிருமா? அது உனக்கு பிரசவம் பண்ணிட்டா கிடைச்சிருமா? நீ ஜெப கூட்டம் நடத்திட்டா கிடைச்சிருமா? நீ பாடல் ஆராதனை நடத்திட்டா கிடைச்சிருமா? திருட்டுத்தனத்தை விட்டு மனம் திரும்பினா தாயா கிடைக்கு. திருடின பொருளை வருஷம் இப்படி திருடிட்டேன்னு சொல்லி அறிக்கையிட்டால் ஒளி அந்த பாவம் மன்னிக்கப்படாது. பூமியில உனக்கு பாவம் மன்னிக்கப்படாம நீ பர்வத்துக்கு நுழைய முடியாது. நேற்று சொல்லிட்டேன், தெளிவா சொல்லிட்டேன். ஏசுநாதர் உங்களுக்கு மன்னிக்கிறாருன்னா அது எத்தனை பெர்சன்டேஜ்? 50%. பர்வத்துக்கு கொண்டு போகாது. அதை இன்னொரு 50% மாத்துறாரு. இதெல்லாம் விளங்காம பைபிளை தூக்கி இத்தனை வருஷம் நீ பிரசவம் பண்ணி, அப்ப மீதி 50% எப்படி மன்னிக்கிறாரு ஆண்டவர்? சொல்லு, வாயை திறந்து. என்ன படிச்ச? இங்க தெரியுது வாயை பர, அதுக்கு மட்டும் வாயை திறக்கிற. இப்ப வாயை திறங்க. உங்க அம்மா வீட்டுல உங்க அப்பா வீட்டுல இருந்து நீங்க ஊழியம் செஞ்சீங்கன்னா நான் பேச மாட்டேன். என் கூட இருப்பீங்கன்னா நான் பேசத்தான். இதெல்லாம் ஏன் இருக்கிறது? பரிசுத்தாவி கண்டித்து தான் உணர்த்துவார். உலகத்தை குறித்தும் பாவத்தை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்தா. எனக்குள்ள இருக்கிற பரிசுத்தாவி அவர் கண்டிக்கத்தான். சாதுக்கு பிறந்தவன் இல்லைன்னா 45 வருஷம் ஓடியாது. புத்தியே இல்லையே. எனக்கு சொந்தமானது தானே ஏதனார் கொடுத்துட்டு இருக்கு. ஏதனார் ஊழியத்தில் வருதுன்னா அத்தனையும் ஊழியத்தில் கொடுத்து. ஒரு பைசா எங்க அண்ணன் கொடுத்துருப்பனா, என் தம்பி கொடுத்துருப்பனா, என் தம்பி விட்டாடி கொடுத்துருப்பனா, சுத்த மனசாட்சியோட இருக்கணும். இல்லைன்னா சபராசமா போயிரு. குடும்பத்திற்காக நான் பைபிளை தூக்கல, பேர் புகழ் சம்பாதிக்கிறதுக்காக பைபிளை தூக்கல. காணிக்கொடு அதுக்காக நான் வந்தேன் ஊழியத்துக்கு. என்னோட கத்தர் இருக்கிறாருன்னு குரூப் பண்றதுக்கு வந்திருக்கேன். என்னோட கத்தர் இருந்தா என் தேவைகளை சந்திக்கிறது யாரு? என் ஊழியத்தின் தேவைகளை சந்திக்கிறது யாரு? அப்ப கத்தர் என் கூட இருந்தா என்ன எப்படி கடை வாங்க விடுவாரு? சொல்லு, கடை வாங்க விடுவாரு? விடுவாரா? அப்படியே பிசாசு சொல்லி நான் கடை வாங்கிட்டேன்னா அன்னைக்கு பூரா நிம்மதி இருக்காதுலே. அன்னைக்கு பூரா நீ எவ்வளவு பெரிய கடப்பாறை முழுக்கினாலும் நீ பாட்டு கம்முன்னு உட்காந்துருக்க, பைபிள் வச்சுக்கிற, யோகத்தில் பங்கெடுக்கிற, முகாம் நடத்துற. ஏசுக்காக அன்றவரை உம்முடைய நாமத்தினால திருக்கேசுறவன், உம்முடைய நாமத்தினால் இயேசுவின் பேரால தான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் பேரை சொல்லித்தான் பாட்டு பாடு, இயேசுவின் பேரை சொல்லித்தான் பிரதம் பண்றது. ஆனா செத்து நிறைய போவேன் அந்த ஊழியக்காரன். அவங்க எல்லாம் பிரசவத்துக்கிட்டு மயங்கிறாரு. அவன் எவ்வளவு ஆழமா பண்ணட்டு, நீளமா பண்ணட்டு, அகலமா பண்ணட்டு, உயரமா பண்ணு. அவன் திருட்டு பேரா இருப்பான், களவாணி பேரா இருப்பான். வர ஜெகன் நல்லா இருக்குன்னா கைதட்ட முடியும்.
ஆண்டவருடைய வசனத்தை எவன் பேசினாலும் நல்லதான் இருக்கேன். வசனம் யாருடையது? யாருடையது வசனம்? எவன் பேசினாலும் நல்லதான் இருக்கு. இந்த துன்மார்க்கம் பேசுறேன். துன்மார்க்கம்னா துன்மார்க்கத்துடைய பரிசுத்தவான். ஏவன் துன்மார்க்கத்தை நோக்கினா உலகத்தால் இல்லை, ஆர்சிக்காரன் இல்லை, சீசக்காரன் இல்லை, பெந்தகோஸ்துக்காரன் இல்லை, பரிசுத்தாவிட்டேன்னு சொல்லிட்டு ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த திருப்பத்து தான் ஆண்டவர் சொல்றாரு. திரும்ப வாசி 50 தேவன் துன்மார்க்கனை நோக்கி, நீ என் பிரமாணங்களை எடுத்துரைக்கவும் என் உடன்படிக்கையை உன் வாயினால் சொல்லவும் உனக்கு என்ன நியாயம் உண்டு? பாத்தீங்களா? ஆனா செய்க அவர் மட்டும் கேட்டுக்கிட்டு இருக்க வேண்டியது. ஒரே அடி அடிச்சு இந்த துரத்தவும் மாட்டார். அவர் வாட்டுக்கு புடப்பிக்கிட்டு அங்க இருப்பார். தூதர் இப்படி செய்யறாங்களா? ஒயிட்டு நோயிட்ட உட்காந்துக்கிறாங்க, அக்கிரமம் பண்றாங்க, துரோகம் பண்றாங்க அப்படின்னு அவரு தூதர்கிட்ட சொல்லுவாரு. அடுத்து பைபிள் படிக்கிற நம்மகிட்டையும் சொல்லுவார். இவ்வளவு துன்மார்க்கம் பண்ணிக்கிட்டு நீ இப்படிலாம் பிரசவம் பண்ற, உன்னால எப்படா முடியுது? இன்னும் மனம் திரும்பவே இல்லையடா. மனம் திரும்பலாம் என்னன்னு தெரியலையே, பாவம் மன்னிப்புனா என்னன்னு தெரியலையே. இந்த கோத்தில் வந்து உட்காந்துட்டு தமிழ்நாடு முழுவதும் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் அப்படித்தான், உலகம் பூரா அப்படிதான் இருக்கு. அப்படிப்பட்ட திருட்டு பயிர்களை எல்லாம் ஊழியத்தில் வச்சிருச்சு சார். யார் வச்சது? சார். ஸ்லீப்பர் செல்லுன்னு சொல்லுவாங்கல்ல, இருக்கிறது ஐக்கியத்துக்குள்ள, சொல்றது இயேசுவின் பேர. ஆனா யாருக்கு வேலை? யாருக்கு ஊழியக்காரன்? யூதாசு சாத்தானுக்கு. இந்த மாதிரி இருக்கான் அவ்வளவு பெந்தகோஸ்துக்காரன் ஊழியக்காரன் நாய்கள். இவங்களை நம்ம விரட்ட முடியாது, ஆண்டவரும் விரட்டலை. அவங்களுக்கு ஒரு தீர்ப்பு நாள் வரும். அன்னைக்கு தற்கொலை ஒழிச்சாங்க. அந்த ஆவி அசுத்தாவியை ஒப்பு கொடுத்துருவோம். இத்தனை வருஷம் ஊழியத்தில் இருந்துட்டு, அதுவும் ஏசுனார் கூட இருந்துட்டு, ஏசுனார் ஐக்கியத்தில் இருந்துட்டு தற்கொலை பண்ணி என்ன செய்யறான்? ஏன் தேவன் ஒப்பு கொடுத்தாரு? உடனடியாக விரட்ட மாட்டாருப்பா, ஊழியத்தை பிடிக்க மாட்டாரு, டைம் பார்த்துட்டே இருக்கு. தேவன் வந்து உன்னை எப்படி பாக்குறாருங்கிறத நீ பாரு. முதல்ல ஒன்னே நீ பாரு. ஏசாயா அவனை பார்க்காம மக்களை பார்த்தேன். மற்றவங்களுக்கு பிரசவம் பண்ணாங்க, மற்றவங்களுக்கு தீர்க்கதரிசி. என்னைக்கு இயேசுவை பார்த்தானோ, தேவனை பார்த்தானோ, அன்னைக்கு தான் அவனை பார்த்தேன். ஏசாயா ஆராதியரா இப்படி வாழ்க்கையை படிக்கல, சும்மா பைபிளை படிச்சதுக்கு பிழைக்கிறதுக்கா? உழைப்புக்காக இருக்க முடியும். நான் உங்களை கூட்டி சேர்க்கிறது வாழ்க்கையை திருத்துறதுக்கு. நான் பிரசங்கம் பண்ணி சொல்லி கொடுத்து அதை எழுதி வச்சு நீ போய் பிரசங்கம் பண்ணி உன் பொண்டாட்டி பிள்ளைய காப்பாத்துறக்கா? எதுக்குல அந்த பிரசங்கம்? அந்த பைபிள் ஸ்டடி எதுக்கு? முதல்ல ஓ வாழ்க்கையை திருத்து. ஆச்சுல ஐயோ நான் அப்பொழுது நான் ஐயோ அதமான 6:1-2 மூல வாசி. உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்தது. சேராவிங்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அப்பாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான் ஐயோ அதவானே, நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமா இருக்கிறேன். நீங்க எல்லாம் ஊழியத்துக்கு வந்தீங்க, இன்னைக்கு படிச்சிருக்கியா? வசனம் வச்சிருக்கியா? அவங்க எல்லாம் சபை வச்சிருக்கிறவங்க, அவங்கள வாசிக்கணும். நீங்க எல்லாம் வாசிக்கணும். சேராஜ் வாசிக்கணும், கபிரியல் வாசிக்கணும். 3 நேரம் திங்கிறிய வசனம் வாசிக்க கூட மனசு இல்லை. வாசிட எங்கடா பைபிள் வாசி. அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். சரி, அப்போ இயேசுநாதனை ஒழுங்கா இவன் பார்த்துருந்தான்னா, இயேசுநாதன் பிறந்திருந்தான்னா முதல்ல பார்க்கறது அவனை. அப்புறம் தான் ஊழியம். இப்படித்தான் படிக்கிற சத்தியம். மற்றவனுக்கு பிரசம் பண்றதுக்காக பைபிள் ஸ்டடி எடுக்கக்கூடாது. ஒன்ன திருத்தணும். நீ பரலும் போகணும்.
7 சபைக்கு தலைவன் தீபத்தை எழுதுறாண்டு. நான் சொல்றபடி நீ நடக்கலைடா, நீயே ரட்சி விட மாட்ட. உன் பிரசத்தை கேட்கிற ஜனம 7 சபை வச்சிருக்க. நீ எத்தனை சபை வச்சுட்டு போட? அசரத்தின் பாதைக்கு நீ மனம் திரும்பாத வரைக்கும் நீ எத்தனை சபை மக்களை கையில வச்சிருந்தாரு? நீ நரகத்துக்கு போறது கன்ஃபார்ம். இப்படி தமிழ்நாட்டில் இருக்கிற தலைவர்களை பூரா உட்கார வச்சு போட்டா மனம் திரும்புவான், வரல வருவான். இல்லைன்னா அவங்க சபையை நாசமா போகும், நரகத்துக்கு. இந்த மாதிரி பேச தெரியும். எவனா ஒரு தலைவரை பேச சொல்லணும். ஆர்எஸ்எஸ் மீட்டிங் வச்சு அந்த தலைவர்களை கூப்பிட்டு, அதான் லீடர்ஷிப். இந்த மாதிரி பேசணும். சொல்லாதவனை அடுக்கிற இல்லையா? எது எது அதையும் நானே சொல்லணுமா? சொல்லாதவனை அடுக்கிற துணைக்கு எது? உள்ளத்தில் இந்த அடி அடிப்பானா தலைவன் முறை 1500 கிளைகள் கொண்டு பெரிய ஆலமரம் என்பது அவன் சொல்றேன். எங்க சபை 1500 கிளைகள் கொண்ட ஆலமரம். எனக்கு இடுப்புல ஏறிக்கிட்டு மிதிக்கணும் போல வந்துச்சு. உட்காந்து சின்ன பதவிக்காக உட்காந்துருக்காங்க. இல்லை, அவங்க எல்லாம் அப்படியே தலையை கொடுங்க. மாநாதக்கார துர்காஸ் கொடுத்தாங்க. அவ்வளவு வேணும். எங்க கணக்கு வழக்க கதை சொல்லு. அவ்வளவு கள்ளப்போய். இவங்களை தான் சொல்றது துன்மார்க்கம். இந்த தலைவர்களை தான் சொல்றது துன்மார்க்கன். அவன் தான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். வேற ரோட்ல ஒரு பிரச்சனை பண்றான். அவனா ஜப கூட்டம் நடத்துறான். இவன் தான் நடத்துறான். அப்ப ஏதுனாரு அங்க உட்காந்துருக்கு. ஏன் அடிச்சு எடுக்க வேண்டியதானே? பிடிக்கலைன்னு நினைச்சுன்னு அடிச்சு எடுக்கலாம்ல, ஏன் எடுக்க மாட்டேங்கிறாரு? சவுல் தப்பு பண்ணுவான்னு தெரியுது, தெரிஞ்சே அவனை ஊழியத்தில் வைக்கிறாரு, ஆளுகையை கொடுக்குறாரு, அதிகாரத்தை கொடுக்குறாரு. அதுக்கப்புறமும் அப்படிதான் செய்கிறேன், மறந்துட மாட்டேங்கிறா. ஊழியத்தை பிடுங்கினாரா? உடனே பிடுங்கல. நம்முடைய ஆண்டவர் யாருங்கிற அறிவோடு இருக்கு, பிடுங்க மாட்டார். காலத்தை கொடுத்துட்டே இருப்பார். மனம் திரும்பிடுவான், மன்னிப்பெடுப்பான், அறிக்கை செய்வான், திருப்பி கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துருவேன் அப்படின்னு டைம் கொடுத்துட்டே இருப்பார். அப்புறம் என்ன நினைக்க? ஆண்டவரே கண்டுக்கிறல, மன்னிச்சுட்டார். இவங்களே நினைச்சுக்கிறது மன்னிச்சுட்டாரு. எப்படிதான் மன்னிப்பாரு? உன் கையில இருக்கிற பைபிளை ஒழுங்கா பிடிக்கிறியா? எப்படி மன்னிப்பாரு? பாவ மன்னிப்புல எத்தனை படி என்ன அந்த மன்னிப்பு நமக்கு கிடைக்கும் முழுமையா? என்ன கள்ளத்தனமா மனம் திரும்ப? கள்ளத்தனம்னா என்ன? பாதி மனம் திரும்ப, பாதி மனம் திரும்ப. ஏதனாரு மன்னிச்சுட்டாரு அப்படின்னு. ஏதனாரு கிருபையா மன்னிக்கத்தான் செய்வார். எப்போ? ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி செய்த பாவங்களை தான் எழுதிவாரு மன்னிப்பாரு. புரிஞ்சுக்கோ, ஊழியக்காரன் புரிஞ்சுக்க. நீ ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்ற பத்தியா? ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி செய்த பாவங்கள் எத்தனை பாவம் செஞ்சிருந்தாச்சு, எவ்வளவு பயங்கரமான பாவம் செஞ்சிருந்தாச்சு. சிலுவையின் அடிவாரத்தில் வந்து பாவங்களை அறிக்கிட்டு இயேசுவே பாவத்தை மன்னின்னு அழுது கண்ணீரினால அவர்கள் பாதத்தை தொடச்சு நீ ஆண்டவருடைய சமூகத்தில் பாவ மன்னிப்பை கேட்டீங்கன்னா மன்னிப்பார். அதுக்கப்புறம் நீ நானும் செய்யற பாவங்கள் ஒன்னொன்னையும் கணக்கில் எடுப்பார். அதுக்கு உரிய பனிஷ்மெண்ட் வாங்கி நீ போகணும் சாகுற வரைக்கும். தப்பு பண்ணிட்ட உண்மையாவே ரட்சிக்கப்பட்டிருந்தான்னா தப்பு செஞ்சதுக்கு தண்டனை வாங்காம அடுத்த ஸ்டெப்பு போக மாட்டான். அவன் தான் பரிசுத்தா பெற்றவன். மற்றதுல டுபாக்கூர் கேஸ், சோத்துக்கா வந்தவன், பணம் சம்பாதிக்க வந்தவன், பொண்டாட்டி புள்ள காப்பாத்திருக்கா வந்தவன், பேரும்பூர் சம்பாதிக்க வந்தவன். இப்படிப்பட்ட கூட்டங்கள் தான் பெந்தகோஸ்து ஊழியக்காரங்கிற பேர்ல இருக்கா, பாஸ்மார்க்கு பேர்ல இருக்கா. அவ்வளவு பெரிய மெஜாரிட்டி அநேகர் அந்நாளில் அநேக மெஜாரிட்டி சொல்லுவாண்டா. அவ்வளவு பாஸ்மார்டா, அவ்வளவு ஊழியக்காரங்கடா. அப்படி ஒரு வார்த்தை இருக்கா? மெஜாரிட்டியை படி. மைனாரிட்டி சொன்னாரா மெஜாரிட்டி சொன்னாரா? பாடி. அந்நாளில் அநேகர். முதல்ல சொல். புத்தகம் அதிகாரம் வாசிக்கிறது யாரா இருந்தாலும் சரி, புத்தகம் அதிகாரம் வசனம் மூணையும் சொல்லிட்டு வாசி. 7:22 அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி. போதும். இந்த பாயிண்ட்
அந்நாளில் சிலர் என்னை நோக்கின்னு சொன்னாரா? இல்ல. யாரப்ப? அநேக மெஜாரிட்டி பாஸ்டர்ஸ்மா, தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள், சுவிசேஷகர்கள். ஏன்னா என்னைக்கு சபை உண்டானதோ அன்னையில இருந்து நினைச்சிறேன். அப்போஸ்தலன் இருக்கான், தீர்க்கதரிசி இருக்கான், சுவிசேஷகன் இருக்கான், மெய்ப்பர் இருக்கான், போதகர் இருக்கான். இன்னைக்கு சபை உண்டானதோ அன்னையில இருந்து கர்த்தர் 5 பேரை வச்சிருக்கேன். அடுத்து கண்காணி இருக்கா, 6வது ரேங்கு. 7வது ரேங்க்ல சிஸ்டர்ஸ் இருக்காங்க. உதவி ஊழியக்காரர்கள், உதவி ஊழியக்காரிகள், அது 7வது ரேங்கு. எல்லாம் அசிஸ்டன்ட், உதவியாளர்கள். இந்த ஒழுங்கே தெரியாதவன்லாம் பைபிளை தூக்கிட்டு பிரசங்கம் பண்றேன். ஒருத்தருக்கு பரலம் கிடைக்காதுப்பா. பிரசங்கம் பண்றேன், நல்லா பிரசங்கம் பண்றேன். என்னடா பிரசங்கம் பண்றேன்? திருட்டு போயிட, களவாணிப்பு, மனம் திரும்ப மாட்டேங்கிறேன். அதனாலதான் அப்போ சொன்ன யோவான் சொன்னான், காயின் பொல்லாங்கனால் உண்டானது. அது உள்ள முழுவதும் பொல்லாங்கல இருக்கு. வெளியில விளைச்சட்டை போட்டுக்க, ஆட்டுத்தோல் பொறுத்துன ஓனாய். இவரை நாயின்னு சொல்லக்கூடாது. உனக்கு மதிப்பு வேணும் இல்ல? உனக்கு மதிப்பு மரியாதை வேணும். வார்த்தை விட்டு அப்பா வீட்டுல இருந்து ஓடிச்சு. இங்க வந்தா சிலுவையை தூக்கணும். மதிப்பை இழக்கணும். ஏசுனாருக்காக மதிப்பை இழக்கணும், மரியாதையை இழக்கணும். அவன் இழக்கிறவன் தான் சிலுவையை தூக்கியிருக்கான்னு அர்த்தம். ஓடி போயிருங்கடா பைபிளை கீழே வச்சுட்டு. போய் வேலை செஞ்சு சம்பாரிச்சு சாப்பிடுங்க. சம்பாரிச்சு குடும்பம் எடுத்துக்கிற, சம்பாரிச்சு பிள்ளைகளை வளர்த்துக்கணும். காணிக்கையை வாங்கி தசமாதத்தை வாங்கி செஞ்சினா பரிசுத்தாவியானவர் கண்டிக்க தச்சு. உலகத்தை குறித்து சொல்லுங்க. உலகம்னா என்ன, பாவம்னா என்ன, நியாய தீர்ப்புனா என்ன, கண்டிக்கிறதுனா என்ன, இதெல்லாம் உனக்குள்ளே எனக்குள்ளே இருந்தா அதான் பரிசுத்தாவி. முதல்ல நம்மளை கொடுத்து கண்டிக்கணும் பரிசுத்தாவி. உன்னைய திருட விட்டுவிட்டு, உன்னை களவாங்க விட்டுட்டு, உன்னை பிரசங்கத்துல புல்பீட்லையும் மைக்கி கொடுத்து உன்னை பிரசங்கம் பண்ண விட்டா எப்படி? எப்படி? அவன் வெளியில இருக்க துன்மா இருக்க, நீ உள்ள இருக்கிற சொல்லு. வாய திறந்து துன்மா இருக்கன்னு சொல்லு. காணிக்க பொருளை திருநவங்க காணிக்க பொருளை கொண்டு வச்சிருக்கு. துன்மார்க்கியா துன்மார்க்கனா உள்ள ஊழியத்தில் இருக்கும். அளவான பொருளை திருப்பி கொடுக்காத வரைக்கும் நீ மனம் திரும்பாத ஆளு. நீ பெந்த கோசுக்குள்ள இருந்துகிட்டு இருக்க, உனக்குள்ள பிசாசு இருக்கு. அதனால உன்னை திருட சொல்லுது, கடவாங்க சொல்லுது, கள்ளர் கணக்கு எழுத சொல்லுது. இல்ல உலகத்தாங்கப்பா, அதான் உலகம். உலகத்தான் வந்து என்ன பண்ணுவான்? அப்படிதான் கள்ளக்கணக்கு எழுதுவான். உலகத்தான் நல்ல திராட்சை பிடிப்பான். உலகத்தான் அநியாயமா லாபம் சம்பாதிப்பான். எதுக்கு சம்பாதிக்கிற? அவனுக்கு முன்னாடி எதுக்கு சம்பாதிக்கிற? இல்லைன்னா அவனுக்கு பேரு மூணு வேணும், அதுக்காக உழைச்சிக்கிட்டு இருப்பான். வேறெல்லாம் ஏசுனாருக்காக இழக்கணும்பா. மரியாதை தெரியல, உழைத்து வராத. ஏசுனார் வீட்டை விட்டு வெளியே வந்தார், கூட பிறந்தவங்களை விட்டு வெளியே வந்தார், பிரசவம் பண்ண தொடங்கினார். சிறுவையில் சாதனை வரைக்கும் திரும்பி பார்க்காம மேலே கிடக்கு. சாகிற வரைக்கும் உண்மையா இருக்கு, உத்தமனா இருக்கு. அப்ப அதை கண்காணிக்கிறது நான். என் கூட இருப்பீங்கன்னா உங்களை நான் கண்காணிச்சுட்டே இருப்பேன், விசாரிச்சுக்கிட்டே இருப்பேன். நீ அதை மறைக்கிற, ஒழிக்கிற, சொல்லாத. ஐயாட்ட சொல்ல வெறிநாக்கி பண்ண சொல்றேன். அப்புறம் ஐயாவுக்கு தெரியாம நீ எதுக்கு இங்க இருக்க ஊழியத்துல? எதுக்கு இருக்க? ஓடி போயிருங்க ஆத்தாப்பட்டு சொல்றேன். ஐயாட்ட சொல்லிட்டாரு. ஏன் அவர்கிட்ட பரிசுத்தம் இருக்கு. சொல்லாதேன்னு சொல்றது பிசாசுக்காக. சொல்லு, நேருக்கு நேரம் சொல்லு, அதான் பரிசுத்தம். அதான் என்னது? நேரம் சொல்லுவான். ஆளை கூட்டிக்கிட்டு வந்து சொல்லுவாங்க, இப்படி இப்படி செய்யறா, இப்படி இப்படி செய்யறா. ஐயா திருத்தி கொடுங்க. என்ன கையை தட்டுறத? ஞாயிற்றுக்கிழமை சும்மா அண்டியவாசம், அதெல்லாம் வஞ்சகாவி, பொல்லாதாவி. மனம் திரும்பாம பாட்டு பாட சொன்னது யாரு? மனம் திரும்பாம பிரசவம் பண்ண சொன்னது யாரு? ஒரு திருட்டு, உனக்குள்ள இருக்கிற திருட்டு ஆவி வெளியே போலையே, பொல்லாத ஆவி வெளியே போலையே.
உனக்குள்ள பரிசுத்தாவி இருந்தா நீதியா நடக்கணும்னு சொல்லி கொடுப்பாரு. உனக்குள்ள எப்படி அநீதி வரும்? பரிசுத்தாவி இருந்தா சன்மார்க்க பாதையில காட்டுவாரு, துன்மார்க்க பாதையை எப்படி காட்டுவாரு? முகாம் நடத்துறாரா, ஜெபக்கூட்டா நடத்துறாரா, தலைவர்கள் சபை வச்சிருக்காரு. சபை அவன் கையில வச்சிருக்கிற பைபிளை தூக்கிட்டு வர சொல்லி சொல்லி கொடு. அவங்களை அடிமைப்படுத்தி இருக்கிற ஆவி என்னென்ன ஆவி அவங்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்கு, அந்த அடிமைத்தன ஆவிக்குள்ள இருந்துக்கிட்டாக்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான், முகாம் நடத்திக்கிட்டு இருக்கான். கிளம்புடி வச்சிருக்கான 1500 கிளைகள் கொண்ட பெரிய ஆழம். வேற அருகே கோடாலி வச்சிருக்காரு. அந்த கோடாலி நான் தான். எவ்வளவு பெரிய மரமா இருந்தாலும் வெட்டி சாச்சிருவேன். 1500 சபை வச்சிருக்கான. கடைசியில் அந்த ஸ்தாபனத்தை விட்டு தூக்கி விட்டான். எனக்கு முன்னாடி எப்படி இருந்து பேசலாங்கிறாரு சொன்னாரு. இவ்வளவு சாதி வெறி பிடிச்சவங்க பெரிய ஒருத்தரும் போக முடியாது பரலோகத்துக்குள்ள. அவன் எத்தனை சபை நடத்துறாச்சு நேற்று வாசிங்கல்ல. சபைக்குள்ள இருக்க துன்மார்க்கம் யார் யாரு? 1 Corinthians 5 வாசி பைபிளை பரட்டு. பெரிய இவங்க பைபிளை பரட்டு வாசி. உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டென்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறதே. 1வது இல்ல 10வது. ஆனாலும் 1 Corinthians 5:10 ஆனாலும் இவ்வுலகத்தில் உள்ள உபச்சாரக்காரர், பொருளாசைக்காரர், கொள்ளைக்காரர், விக்கிரக ஆராதனைக்காரர் இவர்களோடு எவ்வளவும் கலந்திருக்க கூடாது என்று நான் எழுதவில்லை. அப்படியானால் நீங்கள் உலகத்தை விட்டு நீங்கி போக வேண்டியதாக இருக்குமே. நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால், சகோதரன் எண்ணப்பட்ட ஒரு சகோதரன் சொன்னா சபை ஊழியம், ஊழியக்காரங்களுக்கு சபைக்குள்ள இருக்கிற மக்களுக்கு தான் இது சொல்லப்பட்டிருக்கு. வாசி. சகோதரன் எண்ணப்பட்ட ஒருவன் விபச்சாரக்காரனையாவது. இருங்க, விபச்சாரம்னா உங்களுக்கு தெரியும். விபச்சாரம்னா என்ன சொல்லுங்க? சொல்லப்பா வாய திறந்து. அப்படி பேசக்கூடாது. இப்படி பேச வைக்கிறது ஜாஸ்தி. சத்திய வசனத்தை பகுத்து சொல்ல தெரியும். விபச்சாரம் என்றால் என்ன? என்ன சொல்லு? எத்தனை வருஷம் ஒளிஞ்சிட்டு இருக்க? சொல்லிய. விபச்சாரம் என்றால் என்ன? கூட்டத்தை கூட்டுற வேலை என்னமே சென்னை செய்யக்கூடாது. புரியுதா? முழு நேர ஊழியக்காரன் முழு நேர ஊழியக்காரன் சொல்லு. பார்ட் டைம் ஊழியக்காரன்னா பார்ட் டைம் ஊழியக்காரன் சொல்லு. சகோதரிமார்கள்னா சகோதரிமார்கள் சொல்லு. இப்படித்தான் நீ லிஸ்ட் எடுக்கணும். சபை நடத்தும் போது உங்க சபைக்குள்ள வர்றவங்களை இப்படி பிரிக்கணும். அப்படி பகுத்து பார்க்க தெரியாதுன்னா அந்த ஆவி வேற ஆவி. பரிசுத்த ஆவியானால் பகுத்து எடுப்பார். ஒரு வசனமானாலும் வசனத்தை பகுத்து தான் நமக்கு சொல்லி தெரியும். கல்யாணம் முடிச்சவன் தவறான உறவு கொண்டாடல, அதுக்கு பேர் என்னது? சொல்லுங்க. விபச்சாரம். கல்யாணம் முடிக்காதவன் தவறான உறவு வச்சான்னா தேசித்தனம். என்னது? தேசித்தனம். சொல்லுங்க. விபச்சாரம்னா என்ன? தேசித்தனம்னா இப்படி நம்ம பகுத்து எடுத்துக்கிறோம். தேசித்தனம்னா என்ன? விபச்சாரம்னா என்ன? அப்ப கல்யாணம் முடிக்காதவனும் தப்பு பண்றான். கல்யாணம் முடிச்சவனே தப்பு பண்றான். கல்யாணம் முடிச்சவனா யோக்கியம் கிடையாது. கல்யாணம் முடிக்காதவனே யோக்கியம் கிடையாது. எல்லா பேரும் மனம் திரும்பும். என்ன செய்யணும்? மனம் திரும்பும். அதுலயும் ஆவிக்குரிய கிறிஸ்தவ ஆவிக்குரிய ஊழியக்காரன்னா மனசுல கூட என்ன செய்யக்கூடாது? பொம்பளை ஆம்பளை நினைக்க கூடாது, ஆம்பளை பொம்பளை நினைக்க கூடாது, தவறான சிந்தனைகளை நினைக்க கூடாது. இப்படி நீங்க எல்லாம் தெளிவடையும். அதுக்குத்தான் உங்களை கூப்பிட்டு வைக்கணும். ஊழியக்கார மீட்டிங்னா என்னது? சும்மா பாட்டு பாடுறது, அப்புறம் அள்ளியிலேயே சொல்றது, அப்புறம் கையை தட்டுக்குன்னு சொல்றது, அப்புறம் ஒத்த பிரசங்கத்தை பண்றது, இதெல்லாம் ஊழியக்கார மீட்டிங். இப்படி நடத்துக்கல. நீங்க எல்லாம் ஊழியர் மீட்டிங். நான் இப்ப உங்களை வச்சுக்கிட்டு பேசுறேன்னா இல்லையா? பேசுறேன்னா இல்லையா? அது மாதிரி உட்காந்து பேசு. நான் பரிசுத்தாவியை ஏத்துக்கிறேன். சும்மா பாட்டு பாடுறது, பிரசங்கம் பண்றது, அள்ளியிலேயே சொல்றது, இந்த மாதிரி பேச. சொல்லாதவனை அழுக்கிற துடைக்கும். எது?
எது என்ன அடி? உள்ளத்தில் உரைக்கும் அடி. துரோகம் பண்ணிட்டான், துரோகம் பண்றான், இவனே தடை கொடுக்கல. ஐயா நாய்கிறது, பேய்கிறது. உனக்கு என்ன மரியாதை குறையுது? நீ யோக்கியனா இருந்தா உனக்கு என்ன மரியாதை குறையுது? யோக்கியனா இருந்தாலே மரியாதை குறையுதுன்னா குறையட்டு, அப்பதான் நீ பரவ போவ. திருட்டு நாய்களை எல்லாம் கொண்டாந்து சொல்றது மரியாதை மதிப்பு. வீட்டில் இருக்கிற பைபிளை தூக்கிட்டு வராதீங்க. பைபிளை தூக்குறது தகுதி வேணும். ஆண்டவர் சொன்னார், என் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு மரியாதையை இழக்கிறவன் தான் பைபிளை தூக்கு, மதிப்பை இழக்கிறவன் தான் பைபிளை தூக்கு. மதிப்பு சம்பாதிக்கிற ஊழியம், மரியாதை சம்பாதிக்கிற ஊழியம், இதனால ஊழியம் கூட கெட்டு போச்சு. ஒட்டுமொத்த சமயம் பிசாசு வச்சுட்டு இருக்கான். ஏன்னா பின்னாடி வர்றவங்க கூட ஓ இப்படித்தான் நம்ம இருக்குன்னு போட்டுருக்கு, காரில் தான் போர்டு போட்டுருக்கு, பெரிய பங்களா மாதிரி வீடு வச்சிருக்குன்னு போட்டுருக்கு. பரலம் போறதுக்காக வந்தியா? பரலம் போற பாதையை காட்டுறதுக்காக வந்தியா? நீ சொகுசு வாழ்க்கை வசதி வாய்ப்பு தேர்தலுக்கு வந்தியா? ஆறா உங்களை பிரசவம் பண்ண சொல்லுது? ஆறா பைபிளை தூக்கிட்டு வர சொல்லு? சொன்னது யாரு? முதல்ல அந்த ஆளை பிடிக்கும். ஒன்ன இங்க ஊடி வச்சு வான்னு கூப்பிட்டது அந்த ஆளை பிடிச்சி சரிப்படுத்தணும்னா இவன் தெரிய வைக்கல. இல்லைன்னா திமிரா தான் பேசுவாங்க, அடங்காப்படாரியா பேசுவான், அடங்கியே இருக்க மாட்டான். மனம் திரும்பவே இல்லையே, இன்னும் பாவத்தை அறிக்கையிடவே இல்லையே, மன்னிப்படுத்த வேண்டிய ஆள்கிட்ட மன்னிப்படுத்தவே இல்லையே. இந்த நரகத்துக்கு போற அக்னிக்கு போறதுனால அவளுக்கு கீழே அவங்களுக்கு கீழே சீத்த பிள்ளைகளை கொடுக்க பயந்து கிடக்கு. ஏன்னா இவனுக்குள்ள இருக்கிறது அசுத்தாவி. இந்த இவனை வச்சு நடத்துறான், இவளை உருவாக்கு அப்படின்னு எவன்கிட்ட கொடுக்க சொல்லுங்க. யார நம்ப? குழப்பு நடத்த வந்தவனா இருந்தான்னா எப்படி நான் நம்ப முடியும்? வசதி வாய்ப்பு தேடி மதிப்பு மரியாதை தேடி வந்திருப்பான்னா அவனை எப்படி நான் நம்ப முடியும்? குளிஞ்சு நிமிர்ந்து வேலை செய்ய வலிக்குது, கறி வலிக்குது. ஆத்தா வீட்டுல அப்பா வீட்டுல இருக்கு. ஊழியம் சொல்லிட்டு வரக்கூடாது. ஊழியங்கிறது உழைக்கணும். ஊழியம் இல்லடா, நான் வேற மாதிரி அவங்க திருப்பி கேட்கிறேன். உழைக்கணும், சோத்துறோம். அதனால நல்ல குவாலிபிகேஷன் பார்த்துக்கிடுங்க. மதிப்பு மரியாதையை இழக்கணும். இயேசுவின் நாமத்திற்காக, நீ கையில் எடுத்த பைபிளோட வசன சத்தியத்துக்காக, மூன்றாவது சுபாவம் பண்படுறதுக்காக. தேவ சாயலை அடையணும்னா நீ மதிப்பு மரியாதையை சாகிற வரைக்கும் விரும்பாது. அதுதான் முதல் நாள் எடுத்த. அவர் தம்மை தாமே வெறுமையாக்கினா கோடீஸ்வரனா இருந்தா நீ பிச்சைக்காரனா மாறணும். அவனுக்கு கோடீஸ்வர பிச்சைக்காரனா மாறிட்டான். யாராவது உதவி செய்ய மாட்டாங்களா நம்ம ஊழியத்துக்கு? அந்த இடத்துக்கு தள்ளப்பட்டானா இல்லையா? அப்ப ஜீரோ பேலன்ஸுக்கு நீ வரணுமா இல்லையா? நீ அனனியா சப்ரால் மாதிரி உனக்கு உன் ஃபியூச்சருக்கு கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு வந்தீங்கன்னா நீ செத்து இங்கே சீக்கிரமா செத்து நடக்குது. ஆசஸ் மீட்டிங்ல இப்படி பேசுங்கப்பா. நீங்க பேசுங்க போதும், நாங்க பேசுனா எங்களுக்கு பொழப்பு கட்டு போன்னு சொல்லிட்டீங்கன்னா நீ என்ன ஊழியக்கார? மண்ணா கட்டி ஊழியக்கார? நீ பிழைக்கிறதுக்காக வந்த? சாகிறதுக்காக வரணுமியா? ஏசுனாரு சாகிறதுக்காக தான் பூமிக்கு வந்தாரு. ஒத்துக்கிறீங்களா? நீங்க யாருக்கு ஊழியம் செய்றீங்களோ அவர் சாகிறதுக்காக தான் வந்தார். அப்ப அவரை பின்பற்றுகிறவன் அவருக்காக, சத்தியத்துக்காக, அவருடைய சாயலாகிய சுபாவங்களை பெறுவதற்காக தம்மை தாமே வெறுமையாக்கனே. நீ கொடி சொன்ன இருந்திருக்கலாம், ஒரு காலத்துல கொடி கட்டி பறந்துருக்கலாம். இங்க பிச்சைக்காரனா பிச்சைக்காரனா இருந்து உன் வாழ்க்கையை ஆரம்பிக்கும். உன்னை சொத்து சோதனைக்குள்ள வித்து ஊழியத்துல போடு, சுவிசேஷ அறிவிக்கிறதுக்கு போடு. முதலாம் நூற்றாண்டுல பரிசுத்தா இறங்கின உடனே ஆவியானவர் அவங்க எல்லாத்துக்குள்ளேயும் என்ன சொல்லி கொடுத்தா தெரியுமா? டேய் வீட்டில் வித்துரு, டேய் சொத்தை வித்துரு, எல்லாம் பொதுவாக பப்ளிக் ப்ராப்பர்ட்டியா மாறட்டு, எல்லாத்தையும் பொதுல போடு. அதான ரட்சிப்பு, அதான பரிசுத்தாவி. இப்போ இருக்காங்களே தலைவர் சொல்லிட்டு இவங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்தாவி என்ன அடையாளம்? பரிசுத்தாவி இருக்கிறாருக்கு அடையாளம் சொல்லு.
துன்மார்க்கத்தின் அடையாளங்கள் தான் இருக்கு. மனம் திரும்பாதவர்களுடைய வாழ்க்கையின் அடையாளங்கள் தான் இருக்கு. ஒண்ணு இல்லையப்பா. பாவம் மன்னிக்கப்பட்டவர்களுடைய அடையாளம் எங்க இருக்கு சொல்லுங்க? இல்லையே. பாவ மன்னிப்புல நேற்று சொல்லியாச்சு, திரும்ப திரும்ப சொல்ல முடியாது. பரலோகத்தின் தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை விசுவாசிக்கிறவனுக்கு, ஏற்றுக்கொள்றவனுக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கிறாருன்னு சொல்லக்கூடாது. அவன் என்ன ஏற்றுக்கொண்டான், என்ன விசுவாசிக்கிறான்? ஏசு விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டா அது விசுவாசமாப்பா? இப்ப நான் 100 தடவை நான் சொல்லிக்கிட்டு போனேன், 1000 தடவை சொல்லுவேன். சும்மா ஏமாத்தக்கூடாது, பஞ்சகாவிக்கு இடம் கொடுக்கணும். பாவங்களை என்ன செய்யணும்? ஒருத்தனுக்கு பரலோகம் பாவங்களை மன்னிக்கணும்னா பாவத்தை என்ன செய்யணும்? எத்தனை பேர் அறிக்கிட்டு இருக்கிய? எந்த பாவத்தை அறிக்கிட்டு இருக்கிய? எத்தனை பாவத்தை அறிக்கிட்டு இருக்க? எந்தெந்த பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டிருக்கு? கேட்க நாதி. உன்னை பரலோகம் மன்னிச்சுச்சா சொல்லு, அடையாளத்தை சொல்லு, சொல்லு, சாட்சி. ஒவ்வொரு ஊழியக்காரனும் திரும்ப திரும்ப என் பாவத்தை ஏசு மன்னிச்சாருன்னு சொல்லிட்டே இருக்கு. போற வர இடத்துல சொல்லு. நான் அந்த 45 வருஷமா சொல்லிட்டு இருக்கப்பா, போற வர இடமெல்லாம் சொல்லிக்கிட்டு என் பாவத்தை. இந்து மதத்துல இருந்து கிறிஸ்தவனா மாறி இருக்கு. எப்படி மாறின? ஏதுனாது என் பாவத்தை சிலுவையில சுமந்து, என் பாவத்தை சுமந்து தீர்த்தாரு. அதுதான் முதல்ல. நீ சொல்லு, அப்படி சொல்ல மாட்டேங்கிற. உடனே பைபிள் எடுத்துட்டு மற்றவங்களுக்கு பிரசவம் தான் நிக்கிற. சாட்சி சொல்லலையே. நீ எப்படி ரசிக்கப்பட்ட, உன் பாவம் எப்படி மன்னிக்கப்பட்டுச்சு அதை சொல்லு. சொல்ல தெரியல அப்படின்னா நீ தான் எதுக்கு பிரசவம் பண்ற? முட்டை. என்ன உழைக்கிற? எதுக்காக வெயிட் வெயிட் கொடுத்துற? எதுக்காக ஜொல்சன் நீ ரிமூவ் பண்ண? எதுக்கு? ஏமாத்து. சிறுவ தூக்கம் மனசு. பாவங்களை ஒவ்வொன்றா அறிக்கையிடும். 28:13 நீதிமொழியில் என்ன சொல்லுது? பைபிளை தூக்கணும். அந்த தூக்குறதை எப்படி தூக்கணும்? இந்த ஒழுங்குல நடக்கிற ஊழியக்காரன் கீழே வச்சு வாசிச்சுன்னா கையில 2 கையிலையும் பைபிளை ஏந்து வசனத்தை அதிகாரத்தை சொல்லி, புத்தக பேரு, அதிகாரத்தினுடைய நம்பரு, வசன நம்பர் சொல்லிட்டு வாசி. நீதிமொழிகள் 28:13 தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அறிக்கை அப்படின்னு இப்ப வா 1 யோவான் 1:7 இருந்து தொடர்ந்து வாசி. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவனோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னிப்பு, எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறிக்கணும்ல. அதான் நீங்க நோட்ஸ் கொண்டு வாங்கன்னு சொன்னேன். அடுத்த தடவை வரும்போது எத்தனை வசனங்கள் உங்க வாழ்க்கையில நிறைவேறி. இப்ப நான் சொன்னது மாதிரி 28:13 1 யோவான் 1:7-9 அல்லது 10 இப்படி சொல்லணும். இப்படி எத்தனை வருஷம் நீங்க ஊழியம் செய்றீங்களோ அத்தனை வருஷத்துலேயே எந்தெந்த வசனம்லாம் உங்க வாழ்க்கையில் நிறைவேறிக்கோ அந்த வசனத்தை நோட்டு போட்டு அடுத்த முறை ஊழியர் கொடுத்து வரும்போது கொண்டு வாங்க. அப்படி நோட்டு எழுதலைன்னா வராது. நீங்க போடத்தான் செய்வாங்க. வா பாரு கூப்பிடுவான் செய்வேன், வராதீங்க. நானே சொல்லிடுவேன் வராத. நீ வாவான்னு சொன்னாரு, நான் வராதுன்னு கூட்டம் சேர்க்கறது இல்லப்பா. பரலோகம் போறதுக்கு ஆத்மாக்களை சேர்க்கணும். எங்க போறதுக்கு? பரலோகம் போறது. நம்ம புழைக்கிறதுக்காக ஆத்மாக்களை சேர்க்கணும். முன்னாடி பிள்ளைய காப்பாத்துறதுக்காக நம்ம பைபிள் எடுத்து பிரச்சனை பேரு புகழ் சம்பாதிக்க, பணம் சம்பாதிக்க, வசதி வாய்ப்பு வாங்கிக்கிற,
இதுக்காக பைபிளை தூக்கிட்டு எத்தனையோ லட்சம் பேர் அலைகிறான். அந்த லிஸ்ட்ல ஏன்ட்ட வசனத்தை தியானிக்கிறவங்க இருக்கக்கூடாது. அந்த கூட்டத்தில் நீங்கள் ஒருத்தனா இருக்கக்கூடாது. அவங்கள விட்டு நீங்க வெளியே வந்துடும். அப்படிப்பட்ட திருநாய்கள் சொல்லாய் கூட்டத்தை விட்டு நீங்க வெளியே வந்துடும். நீங்க வீட்டை காக்கிற நாய்களாக, மந்தையை காக்கிற நாய்களாக நீங்களும் நானும் இருக்கோம். அந்த நாய் வேற, இந்த நாய் வீட்டுக்குள்ள இருக்க தெரிஞ்சுத்தாதுல. வீட்டுக்குள்ள எந்த கல்ல வந்தாலும் குறைச்சிரும்ல. சிலது தின்னுட்டு அப்படியே படுத்து கிடக்கும்ல. சோம்பேறி நாய், பெரு வயிற்று சோம்பேறி நாய். 10 நிமிஷத்துல ஒரு வேலை, அடுத்த 10 நிமிஷத்துல ஒரு வேலை. நம்ம வாலிப வயசுல இருக்கோம். இப்ப செய்யாட்டா 60-70 வயசு வந்துட்டா செய்ய முடியாது. அந்த புத்தி இருக்கா? பரிசுத்தாவி இருந்தா சொல்லி கொடுப்பேன், அசுத்தாவி இருந்தா தூங்கு. ஐயாட்ட போயிடாத. ஐயா சத்தம் போடுவார். ஐயா உழைக்கிறாரு எதுக்கு? நீ மனம் திரும்புறதுக்கா? ஐயா உழைக்கிறது எதுக்கு? நீ பாவ மன்னிப்பை கம்ப்ளீட் பண்றதுக்கா? ஐயா உழைக்கிறது எதுக்கு? இயேசுவுக்காக சிலுவை சுமக்கணும். பைபிள் சுமந்தா போதாது, என்ன சுமக்கணும்? சிலுவை சுமக்கணும். சில நேரங்களில் ஆண்டவர் ஆசீர்வதிச்சு இப்ப நல்ல சந்தோஷமா நடத்துற மாதிரி தெரியும். சில நேரங்களில் ஒன்றும் கிடைக்காது. பிச்சை எடுக்கலாமா? கடன் வாங்கலாமா? வாழ்ந்திருக்கவும் படிக்கணும், தாழ்ந்திருக்கவும் படிக்கணும். கையேந்த கூடாது, பிச்சை எடுக்க கூடாது. வீடு விடா உட்காந்து வாய் தின்னு தெரியும். வீட்டு நாய்னா வீட்டுக்குள்ள அடிக்கடி வந்துட்டு போனாங்கன்னா குலைக்காது. புதுசா ஒருத்தன் வர அந்த வாட்ஸ்அப் நேரத்தை தூக்கிட்டான். அப்ப நான் குலைக்கணுமா வேண்டாமா? அதான் கடையில் வந்து உட்காந்து குலைக்க ஆரம்பிச்சேன். குலைச்சனா இல்லையா? இதுதான் குலைக்கிறது. பாவத்தை கொடுத்து, நீதியை கொடுத்து, நியாயத்திற்கு கொடுத்து என்ன செய்யறது? இதான் குலைக்கும். நான் ஏசுனாருடைய வீட்டில் ஒரு நாய், அவருடைய மந்தையை காக்கிற நாய். மற்றதெல்லாம் தெருநாய், சுரிநாய். பாஸ்டர் ஐக்கியம், ஊழியர் ஐக்கியம்னாலும் காக்கா கூட்டம் ஒரு கூட்டம், ராக்களின் கூட்டம் ஒரு கூட்டம். ராவும் காக்காய் ஒன்றும் ஆகாது. ஆனா ஒரே பேலைக்குள்ள இருக்கு. ஒரே எந்த கோசுங்கிற பேர்ல இருக்கு, பரிசுத்தாவி பெற்றங்கிற பேர்ல இருக்கு, அந்நியவாத பேசுறங்கிற பேர்ல இருக்கு, ஆராதனை செய்யற பேர்ல இருக்கு. அதான் பேலை. செய்யறது எல்லாம் அக்கிரமம், துரோகம், சுயநலம். ஏதியா கிறிஸ்டியானிட்டியில சுயநலம்? எல்லாமே பொது நலமியா. ஏசுனாரு, தம்மை தாமே வெறுமையாக்கினார், பொதுநலம். அடிமையின் ரூபம் எடுத்தார், பொதுநலம். மனுஷ சாயலானார், பொதுநலம். மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்திருந்தார், சாகிற வரைக்கும் கீழ்ப்படிதல். நீ யாரும் கீழ்ப்படிவ சொல்லு? மரண பரிந்தம், அதாவது சிலுவையின் மரண பரிந்தமும் கீழ்ப்படிந்தவர் ஆகிய கீழ்ப்படினும்ல. அதான் பொதுநலம். தம்மை தாமே தாழ்த்தினார், பொதுநலம். அவர் போன இந்த பாதையில தான் உண்மையான ஊழியக்காரன் போகான். மற்றவரெல்லாம் சம்பாதிக்க வந்த நான் வந்து வீட்டை காக்கிற நாயின்னா தேவடி வீடு. என்ன வீடு? தேவட வீட்டை பத்தி 1:3:15 வாசி. அப்போ தேவனுடைய வீடுன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? அந்த வீட்டை காக்கணும், அந்த நாய் தான் நான். அப்ப தேவனுடைய வீடு ஒரு கிராமத்துல மட்டுமா இருக்கு? ஒரு பட்டணத்துல மட்டுமா இருக்கு? ஒரு மாவட்டத்தில் மட்டுமா இருக்கு? ஒரு மாநிலம் மட்டுமா இருக்கு? இந்தியா மட்டுமா இருக்கு? ஒவ்வொரு நாடுகள்லையும் அவருடைய சபை இருக்கு. அனைத்து சபையும் சேர்த்து தான் தேவனுடைய வீடுன்னு சொல்லு.
இப்படிப்பட்ட அறிவு என்ற வெளிச்சம் உள்ள இருக்கும் இந்திய கல்வி. அந்த வீட்டை காக்கணும், அந்த வீட்டை அந்த வீட்டுக்கு ஒரு எஜமான் இருப்பார். அவர் யாரு? ஆண்டவராய். அவருக்கு என்ன விருப்பம்? அவர் எந்த வேலை சொல்றாரு, எந்த நேரம் சொல்றாரு, எளிமையா ஒப்பு கொடுக்கிறது, எளிமையா ஒப்பு கொடுக்கணும். அதனாலதான் 12 பேரை தன்னோட வச்சுக்கிட்டேன், 70 பேரை அப்படி வச்சுக்கிட்டேன். நீங்க எல்லாம் கிராம நல பணியாளர், போ நீ மட்டும் 12 பேர் மட்டும் ஏண்டவா? எதுக்கு? மார்க்கு 3 13 14 மார்க் 3 13 14. அவர்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசன்னம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரமுடையவர்களாய் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். இதான் ஊழியம்யா. சபை ஊழியம் செய்யணும்னா நீங்க அழைக்கப்பட்டிருக்கணும், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கணும். அது போதாது. அடுத்து அவரோட இதுக்குத்தான் காலையில 4 to 6 உட்காரு, மத்தியானம் 12 to 2 உட்காரு, நைட்டு 6 to 9 வரைக்கும் உட்காரு. மனசு வருதா? அவரோட இருக்கணும்னா உன்னால இருக்க முடியுதா? ஏன் முடியல? ஊரை சுத்திரியா இல்லையா? தெருவை சுத்திரியா இல்லையா? அப்போ இந்த நாய்க்கு பேர் என்ன? வீட்டை காக்கிற நாயின்னு சொல்ல முடியுமா? அது என்ன நாய்? தெரு சுத்திட்டே இருப்பான். அங்க கல்யாணம், இங்க காடாத்து, காடாத்துக்கு போகணும், கல்யாணத்துக்கு போகணும். ஏன் போட்டா என்ன? அது நின்றுமோ? இல்லை, அது நிற்க மாட. அப்புறம் என்ன போகணும் நிற்கிற? அவரோட இருங்களே. யாரோட? அந்த நேரம் பூரா முழங்கால் போடு, பாயை விரித்து உட்காரு, முழங்கால நில்லு. உள்ளாத ஆவி, சுரிநாயின் ஆவி, திருநாயின் ஆவி இருக்க மாட்டாங்க தேவசமத்துல. பைபிளை போயிடு, ஊழியத்து மந்திரியில உட்காந்து படி. ஒவ்வொரு புத்தகத்திலும் என்னென்ன இருக்கு அப்படின்னு படி, எழுதி படி. நேரம் நமக்கு கிடைக்குமா? பத்தாது. ஆடாத்துக்கு போகணும், கருமாதிக்கு போகணும், கல்யாணத்துக்கு போகணும். ஏன்னா இந்த திருட்டு நாய்களுக்குள்ள இருக்கிறது பரிசுத்தாவே கிடையாது. அதனால ஓட நிக்கிறது. உன்னை யாருல கூப்பிட்டது? ஏசுநாதருக்கு வந்துட்டா ஏசுநாதரோடையே வாழ்றது எப்படின்னு படி. அதை விட்டு உலகத்தின் ஆவி மாறி போகணும். காலத்துக்கு ஓடணும், கல்யாணத்துக்கு போகணும். அவங்க என்ன நினைப்பாங்க? என்னமும் நினைச்சிட்டு போறாங்க, என்னமும் நினைச்சிட்டு போட்டு உனக்கு என்னடே? நீ எதுக்குல வந்து பைபிள் தூக்கிட்டு திருநாய் எல்லாம் ஓடக்கூடாது. என்ன ஸ்ரீபான்? சரிங்க ஐயான்னு சும்மா சொல்லிட்டு இப்படி தலையாட்டிட்டு இன்னைக்கு சரி நாளைக்கு நம்ம கிளம்பிடுவோம். அந்த திமுக பேசக்கூடாது. ஆமா, ஐயா கொஞ்ச நேரம் கத்துவாரு, போயிடுவாரு. கத்துறது ஐயா இல்ல, ஐயாவுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர், வேதத்தை சத்தியத்தை எழுதி கொடுத்த சத்திய ஆவியானவர். உனக்கு கீழ்ப்படியணும்னா கீழ்ப்படி, இல்ல ஓ இஷ்டப்படியே போறதுனால போயிட்டாரு. நான் உன்னை சொல்றேன்னு நினைச்சிட்டு இருக்கேன். அதனால நான் பைபிள் ஸ்கூல்ல நடத்த மாட்டேன். ஓ அப்படி நீ வாட்டுக்க குரல் எழுப்பிடாதப்பா தெரிஞ்சு சொல்றேன். எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்கும் சேர்த்து தான் பரிசுத்தர் நினைச்சுவாரு, பேசுவார். உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் சேர்த்து தான் நினைச்சுவாரு, எப்பவுமே பேசுவார். அதை புரிஞ்சுக்கிறேன். குளத்துல கோவிச்சுட்டு ஒருத்தன் வெளியே போயிட்டு மறைஞ்சிட்டு டேலட் போயிட்டு வந்தானா, குளம் இருந்துச்சான், குளத்துல அவனுக்கு சண்டை. ஓ நான் உன்கிட்ட கழுவ மாட்டேன், நீ என்ன கழுவக்கூடாது.
அப்படின்னு போனா யாருக்கு நாரு? யாருக்கு நாரு? இப்படிப்பட்ட தெருநாய்களையும் துர்நாய்களையும் என்ன செய்ய? கழுவப்படணும், அதை விரும்பணும். பரிசுத்தமாக்கப்படணும், அதை விரும்பணும். நமக்குள்ள உலகத்தின் சிந்தனைகள் வரக்கூடாது, அதை கண்டிக்கணும். உலக மக்கள் மாதிரி சிந்திக்காத, பாவத்தை குறித்து கண்டிக்கணும். நமக்குள்ள இருக்கிற அநீதி என்ன செய்ய பண்ண? கண்டிக்கப்படணும். அநியாயங்கள் கண்டிக்கப்படணும். இப்படி கூடி கூடி வந்தா தரையா நம்ம பரிசுத்தால எப்படி? இல்லைன்னா பரிசுத்தம் ஆகுதியா? பரலோகம் முடியாது. பரிசுத்தவான்களின் சங்கமம் தான் பரலோகம். அங்க எல்லாம் பாவத்தை மன்னிச்சுக்கிட்டு இருக்க மாட்டாரு. பரலோகம் போய் பார்த்துக்கிடுவான், அங்க போய் மன்னிப்படுத்திக்கிடுவான். அப்படின்னு நீ நினைச்சின, உன்ன மாதிரி ஒரு நாச கிருமி யாரு கிடையாது. வைரஸ் நீ தான். சபைக்குள்ள இருக்கிற அத்தனை பேருக்கு நீ வைரஸ் கிருமி இல்லையா? பாய்சன். இப்ப கண்டிக்கப்படணுமா வேண்டாமா? ஏசாயா தீர்க்கதரிசி முதல்ல தேவனை தரிசிக்கிறாங்க. அதான் அழைப்பு, அதான் தெரிந்து கொள்ளுதல். அதுக்கு முன்னாடி ஊழியம் செஞ்சான். இந்த தரிசனம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஊழியம் செஞ்சான். 1ஆம் அதிகாரம் தொடங்கி 4ஆம் அதிகாரம் முடிய ஊழியம் செஞ்சான். ஐந்தாம் அதிகாரம் முடிய தொடர்ந்து ஊழியத்துக்கு வந்தான். 6ஆம் அதிகாரம் வந்த போது உருப்படியான ஊழியத்தை செஞ்சாயா அந்த ஊழியக்காரன். அவர் தீர்க்கதரிசி. அப்ப முதல்ல தேவனை பற்றிய வெளிச்சம் தரிசனம் நம்ம ஊழியக்காரங்களாய் நமக்குள்ள என்ன செய்யணும்? இருக்கணும். பார்த்திருக்கீங்களா? தரிசனம் இருக்கா? அதெல்லாம் கேட்கக்கூடாது. இங்க பாட்டுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கணும், நாங்க பாட்டுக்கு எழுதிட்டு போயிட்டே இருக்கு. அப்படியா? அப்புறம் எங்கிட்டு பரலோகம் போக? எப்படி போக முடியும்? எந்த ஆதாரத்தில் போக முடியும் பரலோகம்? உயரமும் உன்னதமான இடத்துல இருக்கிற தேவனை அவர் என்ன செய்தார்? தரிசித்தார். எப்ப தெரியுமா தரிசனம் வரும்? உனக்குள்ள இருக்கிற உசியாவும் செத்தாதவன், இந்த மதிப்பு மரியாதை தேடுறது, பணத்தை தேடுறது, சாப்பாட்டை தேடுறது, இந்த மாதிரி ஈன புத்திகளுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தரிசனம் வராதுப்பா. அப்ப ஐயா அவங்கெல்லாம் தரிசனம் சொல்றாங்களே, அவன் பொழப்புக்காக சொல்லிக்கிட்டு இருப்பான், அவன் பேரு புகழ்ச்ச பெறுறதுக்காக சொல்லிக்கிட்டு இருப்பான், பணம் சம்பாதிக்கிறதுக்காக சொல்லிக்கிட்டு இருப்பான். அதெல்லாம் டுபாக்கூர் கேஸ். செத்துச்சு நரம்பு இருப்பேன் அந்த ஊழியக்காரன். உண்மையான தரிசனம் ஏசியாவுக்கு வந்துச்சு. எப்ப வந்துச்சு? உசியா ராஜா வாஜியப்பா. ஐயோ, 6ஆம் அதிகாரம் 1 வசனம். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீட்டுக்கு கண்டேன். போதும். எப்ப அவளுக்கு தரிசனம் கிடைச்சு? எல்லா கவனிய எப்ப கிடைச்சது? தரிசனம் இல்லாம நீங்க ஊழியம் செய்யக்கூடாது. ஒரு விஷன் இருக்கணும். ஊழியக்காரியா இருந்தாலும் ஊழியக்காரனா இருந்தாலும் விஷன் இருக்கணும். தரிசனம் இல்லாத இடமெல்லாம் சீர்கெட்டு போகும். அவங்களை ஊழியத்தில் வச்சா அந்த ஊழியமே நாசம் போகும். அது உங்களுக்கு தெரியாது. அதனாலதான் சொல்லிக் கொடுக்குறோம். சொல்லிக் கொடுக்குறது இந்த காலம் வாங்கி இந்த காலம் விட்டு நீ எப்படி உருப்பிடுவ? அந்த ஊழியம் எப்படி உருப்பிடும்? மனம் திரும்ப மனசு இல்லையே, கீழ்ப்படிய மனசு இல்லையே, அர்ப்பணிக்க மனசு இல்லையே. பன்னி ஆவி என்ன ஆவி இருக்குள்ள? சில ஆளுக்குள்ள பன்னி ஆவி, சில ஆளுக்குள்ள நாயின் ஆவி, தெரு நாய் சொறி நாயின் ஆவி உள்ள இருக்கு. இந்த கிறிஸ்து வருவான் என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், பைபிள்ல படிச்சிருக்கீங்க. ஆனா அந்த ஆவி இப்பவே இருக்குடா அப்படின்னு ஊழியக்கார அப்போ சொல்லு. அந்த கிறிஸ்து வருவான் என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கடைசிக்கால செய்தியை சொல்லி தருவாங்க, அதெல்லாம் சரிதான். ஆனா அவனுக்குள்ள கிரியை செய்ய போற ஆவி இப்ப சபைக்குள்ள இருக்க, உனக்குள்ள இருக்க அந்த பெருமையின் ஆவி, இந்த பொருளாதார அந்த கிறிஸ்து வருவான் என்று என்ன செஞ்சிருக்கோம்? கேள்விப்பட்டிருக்கோம். பைபிள்ல எழுதியிருக்கு. கடைசி கால செய்தியை கொடுக்கிற தெய்வதாசன்மார்கள் சொல்றாங்க. ஆனா யோவான் என்ன சொல்றான்? அந்த அந்தி கிறிஸ்துக்குள்ள கிரியை செய்ய போத ஒரு ஆவி, அந்த ஆவி இப்ப உங்களுக்குள்ள இருக்குடா, இப்பொழுதே கிரியை செய்கிறது.
எங்க இருக்க வசனம்? புண்ணியவான் 4ஆம் அதிகாரம் எத்தனாம் வசனம்? மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவி தேவனால் உண்டானது அல்ல. வருமுன்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்த கிறிஸ்துடைய ஆவி அதுவே. அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. இப்பொழுதும் உலகத்தில் இருக்குன்னா நீங்க உலகத்தானுக்குள்ள இருக்குன்னு வச்சுக்காதீங்க. சபைக்குள்ள இருக்கு. பிரசவம் பண்றவன் பாட்டு ஆராதனை அந்த ஆவி இருக்கு, இப்பவே இருக்கு. இந்த ஆவிக்கு எதிர்த்து பரிசுத்தாவியா, இந்த ஆவிக்கு எப்பவுமே எதிர்த்து நிக்கிறவரு, கோவப்படுறவரு பரிசுத்தாவி. உலகத்துல இருக்குன்னா உலகத்துலதான் சபை இருக்கு. பரலோகத்துல இருக்கு சபை, உலகத்திலான்னு இருக்கு. ஊழியக்காரன் ஊழியக்காரி உலகத்திலான்னு இருக்காங்க. அந்த ஆவி இப்பவே உங்களுக்குள்ள இருக்கு, கிரியை செய்யுது. அதனால சில ஆள் அந்திகிறிஸ்துவை பத்தி பட்டியலிடும் போது யூதாசுக்குள்ள கிரியை செஞ்சது அந்த ஆவி. ஆகவே யூதாசு தான் வருவான் அந்திகிறிஸ்துவாக அப்படிங்கிறான். இந்த ஆராய்ச்சி அப்படி பொய்யோ சரியோ, ஆனா அந்த ஆவி கிரியை செய்து ஒத்துக்கிட்டானா? அந்த ஆவி கிரியை செய்து சபைக்குள்ள அந்த ஆவி இப்பொழுதே கிரியை செய்கிறது. இனிமே வரப்போற அந்திகிறிஸ்துவம் பேசுறேன். அப்படி மேல கடைசி கால செய்தி கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு, கைத்தட்டுக்கு நல்லா இருக்கு. அதை படிச்சு வச்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு பிரதம் பண்றதுக்கு நல்லா இருக்கு. உனக்குள்ள இருக்க அதை கண்டுபிடிக்க தெரிஞ்சா குருட்டு போயிடுது. அந்த ஆவி எப்படி கண்டுபிடிக்கிறது? 2 சொல்லிக்க, 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அவன் எதிர்த்து நிற்கிறவனாகவும் 1 நல்லா கவனிங்க. அவன் எதிர்த்து நிற்கிறவனாகவும் வருஷ வருஷம் வாசிக்கிறேன். சும்மா வசனத்தை இருள உனக்குள்ள எனக்குள்ள இருக்கான்னு கண்டுபிடி. என்ன பிரசவம் பண்ணி படிக்கிட்டு இருக்கேன், வாழ்க்கையை திருத்திக்கிட்டு இருக்கேன், மனம் திரும்ப வச்சுக்கிட்டு இருக்கேன். உன் முதலாவது எதிர்த்து நிக்க அந்த ஆவி. எதை எதிர்த்து நிக்க? தேவனைன்னு நீங்க சொல்லுவீங்க. நீங்க எப்படி படிக்கணும் தெரியுமா? சத்தியத்தை எதிர்த்து நிற்பான். சிலுவை தூக்க எதிர்த்து நிற்பான், தூக்க மாட்டான். அடங்கி இருக்க ஒப்பு கொடுக்காம எதிர்த்து நிற்பான். சுறுசுறுப்பா உழைக்கிறதுக்கு எதிராக இருப்பான். அதை எதிர்த்து நிற்கிறது. நீங்க இப்படி படிக்க, இப்படி சத்திய வசனத்தை பகுத்து போதிங்க. கூட்டு குழப்பா போதிக்காது. தெரிஞ்சதை அடிச்சு விட்டுட்டு போகக்கூடாது. நான் ஏதோ கேள்வி கேட்டேன் உங்கள்கிட்ட நேற்று. பக்கத்துல இருந்து ஒருத்தன் சொல்றேன், அடிச்சு விடுங்க ஐயா, அடிச்சு விடுங்க அப்படி. நான் பக்கத்துல இருக்கு இன்னொருத்தன், என்ன ஐயாவுக்கு எப்படி தெரியும்னா, ஐயாவுக்குள்ள பரிசுத்தம் இருக்காதுல்ல. அனன்யா சாப்பிட தன்னுடைய ஃபியூச்சரை பத்தி கவலைப்பட்டு பாதியை ஒதுக்குறாங்கன்னு சொல்லி அவருக்கு தெரியுமா தெரியாத? நேர அவர்கிட்ட வந்தாத்த அவரோட சம்பந்தப்பட்டாதான் அவர் சொல்லிக் கொடுப்பார். நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? களை வாங்கிறதுக்கு, திருடுறதுக்கு. நீங்க விற்கிறதுக்கு முன்னாடி, உங்க சொத்துக்களை விற்கிறதுக்கு முன்னாடி, உங்கள் சொத்து இல்லையா அது? உங்க சொத்தை நீங்களே ஏப்பா ஒதுக்குறீங்க? உங்க வருமானத்தை நீங்க ஏன் ஒதுக்குறீங்க? கத்தருக்கு சொன்னா கத்தருக்கு முழுமையா கொடு. நாளைக்கு என்ன பண்ணுவோம், நாளை கழிச்சு என்ன பண்ணுவோம், அடுத்த வருஷம் என்ன பண்ணுவோம், வயதாகி போனா என்ன பண்ணுவோம்? இதுக்காக நீ எடுத்து வச்சிட, நீ ஒரு திருடி, நீ ஒரு திருடே, நீ ஒரு களவாணி. இப்படி சொல்லிக் கொடுப்பீங்களா? முதல்ல உங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ரோமர் 2ஆம் அதிகாரமா, ரோமர் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்கு, வாசி. உனக்கு நீயே போதியாமல் இருக்கலாமா? 21 2ஆம் அதிகாரம் 21 வாசி. இப்படி இருக்க மற்றவருக்கு போதிக்கிற நீ உனக்குத்தானே போதியாமல் இருக்கலாமா? நான் உங்களுக்கு பிரதம் பண்றேன்னா உங்களுக்கு அல்ல, எனக்கு சேர்த்துத்தான்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப மற்றவனுக்கே நீ பிரதம் பண்ணிட்டு இருந்தா எப்படி? சர்ச் மீட்டிங், வீட்டு கூட்டம், கன்வென்ஷன், முகாம், பெண்கள் முகாம், வாலிபர் முகாம், சிறுபிள்ளை ஊழியம்,
தெருக்கூட்டம், பொதுக்கூட்டம், இதெல்லாம் மற்றவங்களுக்கு போதிக்கிறதுப்பா. உனக்கு நீ போதிச்சியா? அதான் ஏதாயத்தை தெரிஞ்சு நம்ம பார்த்தோம். எப்ப தெரியுமா நம்மளை பார்க்க முடியும்? நாம சரியில்லைன்னு சொல்ல முடியும்? தரிசனம் வரும். தரிசனம் எப்போ வரும்? உசியா மதிக்கணும். உனக்குள்ளே எனக்குள்ளே பல உசியாக்கள் உயிரோடு இருக்கா. இவன் என்னைக்கு சாகுறானோ அன்னைக்கு தான் பரலோக தரிசனம் வரும். தரிசனம் இல்லாத ஊழியக்காரங்களும் இருக்கு, ஊழியமும் இருக்கு. தரிசனத்தோடு செய்யப்படுகிற ஊழியமும் இருக்கு, ஊழியக்காரன் இருக்கா. அப்ப இந்த உசியா ராஜாக்கள்லாம் ஜிஜாசனம் போட்டு உட்காந்துருக்கான்ல, ஆளுகை செய்றாங்களா இல்லையா? உசியா ராஜா ஆளுகை செய்யறானா இல்லையா? நமக்கு ஆளுகை இருக்கு, அதிகாரம் இருக்கு. அந்த சிங்காசனத்தை விட மாட்டோம். ஆனா என்னைக்கு சாவு மணி அடிக்கிறியோ அன்னைக்கு தான் உனக்கு கடவுளுடைய தரிசனம் கிடைக்கும். அது வரைக்கும் ஊழியம் செய்வீங்க. 6வது அதிகாரம் வரைக்கும் ஏசா என்ன பண்ண? ஊழியம். முதல்ல தேவனை புரிந்து கொள்ளுங்க. தேவ தரிசனம்னா தேவனை புரிந்து கொள்ளுங்க. அந்த இடத்துக்கு நீங்க வாங்க. அந்த தரிசனம் உங்களுக்கு வரணும்னா உங்களுக்குள்ள இருக்கிற உசியாக்கள் என்ன செய்யணும்? நீனே தான் ஜாபம் பண்ணி அடிக்கணும். கத்தர் அடிச்சாருன்னா மொத்தத்தில் அடிச்சிருவாரு, நரத்தப்பி போட்டுருவாரு. அதனால அவர் அடிக்கிறதுக்கு முன்னாடி நமக்குள்ள இருக்கிற உசியாவின் ஆவியை வரட்டும். வீட்டில் போய் உசியாவை பற்றி என்ன செய்யுங்க, தியானிச்சுக்கணும். பாயிண்ட் எடுத்து வச்சுக்கணும். நல்ல பகுதியும் இருக்கும், கெட்ட பகுதியும் இருக்கும். அப்போ கெட்ட பகுதிகளை எடுத்து காட்டுங்க. முதல்ல உங்களுக்கு போதிங்க. நீ மற்றவங்களுக்கு பிரசவம் பண்றதை விட உனக்கு நீயே போதியாமல் இருக்கிறது என்ன? ஊழியம் 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 பண்ற. உனக்கு நீ போதிச்சியா? உனக்கு பைபிள் படிச்சியா? உனக்கு ஜெபம் பண்ணியா? உன் ஆவி பலப்படுறதுக்காக பரிசுத்தாவி பெற்றியா? அது வீட்டு நாய். என்னுடைய சுத்திக்கிட்டு தெரியும், ஒரு ஊரா தெரியும். அதனால பகுத்து படிங்க. ஏசாயா தீர்க்கதரிசி என்றைக்கு இறைவனை தரிசித்தானோ அன்றைக்கு இறைவனை மட்டுமல்ல பார்த்தது, தன்னையும் பார்த்தார். ஐயோ அதமானே, நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், உன்னால சொல்ல முடியுதா? அறிக்கையிட முடியுதா? மற்றவனுக்கு பிரசவப்படுறதை நிறுத்து, நீ தரிசனத்துக்குள்ளவா. 5ஆம் அதிகாரம் வரைக்கும் அவன் என்ன பண்ணா, மற்றவனுக்கு ஊழியம் செய்யணும், பிரசவம் பண்ணணும்னே ஓடிக்கிட்டு இருந்தான். அந்த ஊழியத்தை நிறுத்திட்டு இவன் என்னைக்கு தேவ தரிசனம் பார்த்தானோ அன்னைக்கு தான் அவனையும் பார்த்தான். உசியா மறிச்சாதான் தேவனை தரிசிக்க முடியும். தேவனை தரிசித்தாத்தா உன்னையே நீ யாரு, உனக்குள்ள என்ன பலம் இருக்கு, பிளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு, என்ன பலவீனமான வீக் பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத உனக்கு ஆவியானவர் சுட்டி காண்பிக்கணும்னா, உன்னை நீ அறியணும்னா நீ முதல்ல தேவன் அறியணும். அந்த தரிசனம் வரும். அந்த தரிசனம் உனக்கு வரணும்னா உனக்குள்ள இருக்கிற உசியா ராஜாக்கள் என்ன செய்யணும்? இதை வச்சு நீங்க ஒரு 3 மாதத்துக்கு வண்டி விட்டுலாம். நீங்க போய் தியானிச்சுட்டா போதும். உசியாக்கள் என்ன, எதெல்லாம் உசியா சொல்லுங்க, சொல்லி கொடுத்துட்டு இதெல்லாம் எப்ப சாக அன்னைக்கு தான் உனக்கு கடவுளுடைய தரிசனம் கிடைக்கும் சொல்லிக் கொடு. ஆனா ஊழியம் இருக்கும், குடும்பம் நடக்கும், வேலை நடக்கும், வியாபாரம் நடக்கும். 6ஆம் அதிகாரம் வரைக்கும் ஊழியம் செஞ்சான். ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டதுனால அவன் என்ன செஞ்சான்? ஊழியம் இருக்கும்பா. அதை வச்சு பரலோகம் முடியாதுப்பா, அதை வச்சு செய்ய முடியாது. 6ஆம் அதிகாரம் வரைக்கும் பிரசங்கம் பண்ணியிருக்கானா இல்லையா? பண்ணியிருக்கானா இல்லையா? அந்த மாதிரி பிரசங்கம் பண்ணிருந்ததுனால நீ பரலோகம் வர மாட்ட. உனக்குள்ள இருக்கிற உசியா மறிக்கணும். உயரமும் உன்னதமானவருடைய விஷன் உனக்கு கிடைக்கணும். தேவ சமூகத்தில் உட்கார்ந்து தேடினா தான். காலையில் அதிகாலையில் தேடணும். அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைவா. போறதுக்கே மனசு இல்லையே, 4 மணிக்கு போங்க, கடவுளுக்கு முன்னாடி உட்காருங்க, தேவ சமூகத்தை அனுபவிங்க, அவருடைய பிரசன் தருவீங்க. என்ன தூங்குறா, இழுத்து முடிக்கிட்டு தூங்குறா, ஏண்டி இழுத்து முடிக்கிட்டு தூங்குறா? குளிருங்களா?
என்ன செய்யுது? குளிருது. என்ன குளிர் அடிச்சாலும் என்ன இருந்தாலும் அப்படித்தான், எத்தனை வெயில் அடிச்சாலும் அப்படித்தான். என்னைய போட்டு பாருங்க, நான் உங்களுக்கு முன்னாடி வாழ்றேன்னா இல்லையா பாருங்க. நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் 1 Corinthians 11:1. பத்திலா இது மாதிரி நிறைய இடங்களை சொல்லுவான். என்னை போடாதுங்கள், என்னை பின்பற்றுங்கள், என்னை பின்பற்றுங்கள் ஆகுங்கள். இப்போ ஊழியத்துக்கு வந்துட்டா இதை சொல்லணும். இது என்ன செய்யணும்? சொல்லணும்னா பைபிள் படிக்கும் போது நமக்குள்ள முதல்ல போதிக்கப்படணும். நம்ம ஆன்மாவுக்கு முன்னேற்றத்துக்கு நாம பிரசங்கம் கேட்கணும். மற்றவங்களுக்கு நாம பிரசங்கம் பண்றதுக்கு முன்னாடி நாம பிரசங்கம் கேட்கணும். முதல்ல நமக்குள்ள ஆவியானவர் இருப்பாரானால் நமக்குள்ளேயே ஆவியானவர் போதிக்கணும். மற்றவருக்கு பிரசங்கிக்கிற நீ உனக்கு பிரசங்கிக்காமல் இருக்கலாமா? மற்றவருக்கு போதிக்கிற நீ உனக்கு போதியாமல் இருக்கலாமா? அப்பதான் சபையை பார்த்து நம்ம சொல்ல முடியும், நீங்கள் என்னை, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். நம்மோட இயேசு இருந்தாருன்னா நமக்கு கீழே இருக்கிற சபை நம்மளை தான் ஃபாலோ பண்ணும், நாம இயேசுவை ஃபாலோ பண்ணும். எப்படி சபை நடத்துற ஊழியக்காரன் இயேசுவை ஃபாலோ பண்ணணும். உண்மையாகவே அந்த ஃபாலோவிங் கரெக்டா இருக்குமானா, சத்தியமா இருக்குமானா, உண்மையா இருக்குமானா, நீதியா இருக்குமானா, நியாயமா இருக்குமானா, அடிச்சு பேசுற சபையாரை பார்த்து நீங்கள் என்னை பின்பற்று, நீங்கள் அப்படி சொல்ல திராணி இல்லாத நாய்களை விரட்டிங்க விடக்கூடாது. பைபிளை பிரசம் பண்ணாத நாயை இந்த குழப்புக்கா பைபிள் எடுத்த, சம்பாதிக்கிறக்க பைபிள் எடுத்த, இதெல்லாம் பரலோக அதிகாரப்படுத்தப்பட்ட கூட்டமா இருக்கணும். நம்ம பரலோக வல்லமை தங்கி இருக்கிற கூட்டமா இருக்கணும், அழைக்கப்பட்ட கூட்டமா இருக்கணும், தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டமா இருக்கணும். அடுத்து அவரோட இருக்கணும். நான் அழைக்கப்பட்டேன், நான் தெரிந்து கொள்ளப்பட்டேன்னு சொல்லி பீத்திக்கிட்டு இருந்தா போதாது. யாரோட இருக்கணும்? ஆமா, பொண்டாட்டியோட இருக்கிறத விட, புருஷனோட இருக்கிறத விட யாரோட இருக்கணும்? பிள்ளைகளோட நீ இருக்கிறத விட யாரோட இருக்கணும்? நீ அங்க நேரத்தை ஃபுல்லா அங்க செலவழிச்சிட்டு 10 நிமிஷம் போய் உட்காந்துட்டு வந்துடுறது. திருட்டு தனமெல்லாம் பண்ணக்கூடாது, ரவானித்தனம் பண்ணக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட உட்கார்றது சில ஆள், ஃப்ரெண்டு சில ஆள் மொபைல் எடுத்துட்டு உட்காருது. அடுத்த ஐஎஸ்ஐ மாதிரி இருந்துச்சுன்னு ஒரே வெட்டக்கூடாது. நான் ஐஎஸ்ஐ சொல்ற காரணம் என்னது? கொர்றான்னு துடிச்சு சாகுறாங்க. ஒரே பக்கம் போயிடக்கூடாது, அவனெல்லாம் சூட் பண்ணக்கூடாது. உத்தரமலையை நான் சூட் பண்ண வேண்டும் சொல்லிவிட்டேன், அதை எடுத்துட்டாங்க, அதை பிரசம் பண்ண ஆரம்பிச்சாங்க. பரியாசக்காரன் நாய்கள். என்ன நாய்? பரியாசக்காரன். அவர் எவ்வளவு பெரிய மலை கால் பூஜை பெறுவான அந்த நாய்கள். பேசணும்னா தகுதி வேணும்ப்பா. எங்களுக்கெல்லாம் விமர்சிக்க தெரியாது, அதனால அவங்கெல்லாம் பூர்ணர் இல்லை, பூர்ணர் ஆகும்படி போய்கிட்டு இருக்கிறவங்க, எங்களுக்கு முன்னாடி பயணிக்கிறவங்க. வாயை திறக்கலாமா? நாக்கை நீட்டலாமா? நாக்கை அறுத்துருவாரு இழுத்து வச்சு. சுத்தவான்கள் எல்லாம் சாதாரண நினைக்கணும். சொல்றேன்னு சொல்லிட்டு போட்டு நீ நானும் சொல்லக்கூடாது. சொல்லுங்க, நீயும் நானும் பரிசுத்தவான்களை சொல்லக்கூடாது. பரிசுத்தவான்களை அனுமதிக்க மாட்டேன். அதனாலதான் வேற ஆவி நான் சொல்லிட்டே இருக்கேன். அவங்க தெய்வ பயம் உள்ள ஆவி உள்ளவங்களா இருப்பாங்க. ஏன் அவன் கூட சொல்றேன்? துணிகரத்தின் ஆவி, இருமாப்பின் ஆவி, உள்ளாத ஆவி, பெருமையின் ஆவி. அதனால தம்மோடு இருக்கவும் என்று சொன்னால் ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம்? எல்லாம் சொல்லுங்க, ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம்? 24 மணி நேரத்தை நீ எப்படி செலவு பண்ற? அப்புறம் 7 நேரம் ஆசிரியர் எப்படி நீ பிரமாணத்தை எடுத்து சொல்லுவ? எப்படி சொல்லுவ? 24 மணி நேரத்துல தூங்குறதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கிற? சொல்லு. இப்ப சொல்லணும், சும்மா பிரசவம் பண்ணிட்டு இருக்க கூடாது. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். 24 மணி நேரத்துல நீ தூங்குறதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கிற? சொல்லு. இன்னைக்கோ ஒரு நாளைக்கு இப்படி உட்காந்துருக்க, ஒரு கூட்டம் வைக்கிற, அதை சொல்லக்கூடாது. நார்மலா 24 மணி நேரத்துல நீ தூங்குறதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கிற? சொல்லு.
சொல்லுங்கப்பா செய்யறேன்னு சொல்றீங்கள, இப்ப நீ சொல்லு, அப்புறம் அவர் சொல்லுவார். சும்மா கையை தட்டிக்கிட்டு அப்புறம் வேகமா தட்டிக்கிட்டு குதிச்சுக்கிட்டு மனம் திரும்ப மனசு இல்லை, கீழ்ப்படிய மனசு இல்லை, அர்ப்பணிக்க மனசு இல்லை, மற்றவங்களுக்கு பிரதம் உண்டு. நீ யோக்கியவன் சொல்லியா? ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் சொல்லிட்டிய, எவன் சொல்லி கொடுத்தாலும் தெரியல. எப்படி படிச்சிய, யார்கிட்ட படிச்சிய, எப்படியோ படிச்சுக்கிட்டிய, நல்லது. 24 மணி நேரத்தில் தூங்குறதுக்கு எவ்வளவு நேரம் சொல்லு, செட்டில் இப்ப போடணும். சும்மா பைபிள் தெரிஞ்சு சொல்லி அதை எழுதிக்கிட்டு அங்க போய் பிரசங்கம் பண்ணி பொழைச்சிக்கிட்டு இருக்க கூட. வாழ்க்கையை திருத்துங்களே. ஏதனாருக்காக வாழ வந்துட்டேன்னு சொல்லிக்கிற, அப்புறம் வாழ்க்கையை திருத்த மாட்டேங்கிற. மனம் திரும்புறதுக்கு உனக்கு மனசு இல்லை, கீழ்படிறதுக்கு மனசு இல்லை. ஓ இஷ்டம் செஞ்சுக்கிட்டு இருக்க, சுய சித்தம் செஞ்சுக்கிட்டு இருக்க, சாசுக்கு ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்க. சாசுக்கு தான் நம்ம வேலை செய்யறோம்னு உன்னை கண்டுபிடிக்க தெரியல. உன்னை பேத்தையா வச்சிருக்கேன் பிசாசு. அதான்டா பரிசுத்தான்னு சொல்லி கொடுக்குறேன் பிசாசு. மனம் திரும்பிடாது, கொஞ்ச நேரம் தான் கத்துவாரு. அதுக்கப்புறம் நம்ம செய்யறது நம்ம செஞ்சுக்கிட்டு இருப்போம். அப்படிங்கிற தாட்ஸ் உனக்குள்ள வந்தாலே அது பிசாசு இல்லையா? உனக்கு சாவுன்னு வந்துச்சு, நீ நரகத்துக்கு போவியா, போக மாட்டியா? உன்னை மனம் திரும்ப விட மாட்டேங்குது அந்த அசுத்தாவி. தம்மோடு இருக்கணும். அவர் ஒரு மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமானவர்களை அழைத்தார். ஊழியக்காரங்களுக்கு பிரசவம் பண்ணும்போது உள்ள பாயிண்ட் இதுதான். அழைத்தார். அழைப்புள்ளவங்களா இருக்கணும் ஊழியக்காரங்க. இரண்டாவது, அவர்களில் 12 பேரை அடுத்து தெரிந்து கொண்டார். நம்பர் 2. நம்பர் 3, நம்மோடு இருக்கணும். இப்படி இப்படி பிரிச்சு நீங்க எழுதி படிக்கணும். இதெல்லாம் உனக்கு நீயே போதிக்காம மற்றவனுக்கு பிரசவம். உன்னை யார் அப்படி செய்ய சொன்னது? நீ அந்த வசனத்திலிருந்து உனக்கு என்ன எடுத்துக்கிட்ட? நம்மோடு இருக்கணும். அப்புறம் தான் சொல்றாரு, அவரோடு இருந்தாத்த அவரை அனுப்ப முடியும். அவனை என்ன செய்ய முடியும்? அனுப்ப முடியும். நீ உன் குடும்பத்தோட இருக்க, உன் கூட பிறந்தவங்களோட இருக்க, அவங்களுக்கு நல்லது கிட்டதுன்னு அங்க ஓடுற. சொந்தக்காரன், ஜாதிக்காரன், சமுதாயக்காரன் பரிசுத்தாய் பெற்றேன்னு சொல்றத பொய். ஏதனாரு பரிசுத்தாய் பெற்றாருப்பா, திரும்ப போனாரா? ஆத்தா பண்ணு போனாரா? அக்கா தங்கச்சின்னு போனாரா? அப்புறம் நீ பரிசுத்தாய் பெற்றீங்கிற? எது பரிசுத்தாய்? வேறு பிரிந்து வாழ்வதுதான் பரிசுத்தால். வேறு பிரிந்து வாழ்வதுதான் பரிசுத்தால். மனைவி பிள்ளைகள் மட்டும்தான் உன் கூட இருக்கணும், மற்றதெல்லாம் உன் கூட இருக்கக்கூடாது. நீ போய் பார்க்க கூடாது, உள்ள பார்க்கறதுக்கு அவங்க வரணும். ஏத நேரம் பார்க்கறதுக்கு மரியாதை சகோதர சகோதரிகள் வந்தாங்க. அதான் ஒருத்தர் ஓடியாது, உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரிகளும் சகோதரமார வெளியே உங்க பார்க்கறதுக்கு யாரா தாய்? யார் தாய்? யார் சகோதரர்? இந்த இருக்காங்க பத்தியா, என் கூட இருக்காங்க பத்தியா, என்ன பின்பற்ற முடியா உட்காந்துருக்க பத்தியா, இவங்க தான் எனக்கு தாயும் சகோதரனும். இப்படி சொல்லுவீங்களா? இதான் ஏத்த நேரம் பின்பற்றுறது. நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல இப்படி சொல்லணும்னா தகுதி வேணும்ல. சும்மா பிராடு விட்டு இருக்க கூடாது வாழ்க்கையில் இல்லாம. அதனத்தை மற்றவங்களுக்கு சொல்லு, ஊருக்கு உபதேசம் தனக்கெடு. அதனால ஊழியக்காரங்க தெளிவா இருக்கும். நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் அப்ப அவரை பின்பற்றணும். நம்ம கீழே இருக்கிற சபை மக்கள் நம்ம என்ன செய்யணும்? பின்பற்றணும். நேர இயேசுவை பின்பற்ற முடியாது. சபை மக்கள் நேர இயேசுவை பின்பற்ற முடியாது. ஊழியக்காரனை பார்த்து தான் அவங்க இயேசுவை பின்பற்ற முடியும். இல்லைன்னா அவங்க ஊழியக்காரனை மாறிடுவாங்களே. நேர பின்பற்றினாங்கன்னா அவங்களே பாஸ்டர், அவங்களே ஊழியக்காரி, அவங்களே ஊழியக்காரங்க. எலியாவுக்கு கீழே இருக்கிற எலிசாவை போல, மோசேக்கு கீழே இருந்த யோசுவாவை போல, பவுலுக்கு கீழே இருந்த தீமோத்தேயுவை போல சபை மக்கள் கீழே இருக்கணும்.
தேர்ச்சி அடைந்து வருவரை சபை மக்கள் ஊழியர்களுக்கு நேர இயேசுவை பின்பற்று. நான் இப்ப சொன்ன வசனத்தை வச்சு நீங்கள் என்னை பின்பற்றுங்கள், நான் இயேசுவை பின்பற்றேன். நான் எந்தெந்த விஷயத்துல இயேசுவை பின்பற்றேன் அந்த விஷயத்துல தான் என் சபை மக்களை என்ன செய்ய முடியும்? சொல்லுங்க, வாயை திறந்து. தூங்கிட்டு இருக்க கூடாது. பைபிள் கிளாஸுக்கு வந்தா பேனா நோட்டோட வரணும், இல்லைன்னா வரக்கூடாது. எழுத தெரியாதவன், படிக்க தெரியாதவன், என்ன சோறு வாங்கி போடுறவன் திங்கிற இருக்கா? எழுதல். அதான் பையா பார்த்தாரு பண்டாவது ஐயா, ஆஹா இந்த போல் போடுறாரு, இனிமே இந்த பக்கமே தலையை கட்டக்கூடாதுன்னு வரவே மாட்டார். என்னமோ மீனை போடுறாங்க, நல்ல சோறு போடுறாங்கன்னு வந்தா அதை திங்க விட மாட்டேங்கிறாரியா. நான் வரமாட்டேன். ஸ்டீவன் கூப்பிடுறாரு வரும்போது, காரில் வச்சு ஸ்டீவன் பார்த்து கூப்பிடு. அவரு வரமாட்டேன். உள்ளத்தில் உரைக்கும் அடிகள் பொல்லாதவனை அழுக்கிற துடைக்கணும். உனக்குள்ள இருக்கிற அழுக்கு நீங்கணும். அதுக்குத்தான் நான் இவ்வளவு வால்யூமா பேசிட்டு இருக்கேன். பொல்லாததை வச்சுக்கிட்டு இங்க வந்து கையை தட்டுறது, அந்நியவாதி பேசுறது, நான் திருட்டு பயில இருக்கான், களவாணி பயில இருக்கான். ஆனா இங்க வந்து வெள்ளை சொல்லியமா போட்டுக்கிட்டு கையை தட்டிட்டு மற்றவர்களுக்கு பிரசவம் பண்ணு. மற்றவர்களுக்கு பிரசவம் பண்ணுகிற நீ உனக்கு நீ பொதிச்சியா? நீ இயேசுவை பின்பற்றியா? உனக்கு கீழே இருக்கிறவன் உன்னைய பார்த்து தான் இயேசுவை பின்பற்ற முடியும், வேற வழியே இல்ல. அதனால சபைக்கு தலைவர்களை தேவன் ஏற்படுத்தல, சபைக்கு பாஸ்மார்களை ஏற்படுத்த. அப்ப நீ எந்த அளவுக்கு இயேசுவை பின்பற்ற, என்னென்ன விஷயத்துல நீ பின்பற்ற, அதை நீ வாழ்ந்து காமி. நீயே நற்கிரியைகளுக்கு செய்து, நற்கிரிகளை செய்து விசுவாசிகளுக்கு எங்க இருக்கே தோசனா சொல்லிட்டு வாசி டக்குனு இல்ல பாஸ் மாதிரி தானே. இங்க ஸ்ட்ரிப்ல இருக்கணும்ப்பா வசனங்கள்ல. நான்லாம் உங்க வயசுல அப்படித்தான் இருந்தேன். 60, 65, 70 போகும்போது நம்ம நிலைமை இப்படி ஆயிடுச்சு. நீயே விசுவாசிகளுக்கு மாதிரியாக இரு அப்படின்னு சொல்றாரு தீமோத்தேயுவா தீத்துவா. தீத்து 2:7. அப்ப மற்றவனுக்கு பிரசவம் பண்றதுக்கு முன்னாடி நீயே ஊழியக்காரனாகி, நீயே மற்றவனுக்கு பிரசவம் பண்ணுகிற நீயே என்னைய மாதிரி சொல்லல. நான் நீயே நீன்னு சொல்லாம நாயேன்னு சொல்லுவேன். அதுக்கு பவுல் எவ்வளவு பெரிய பரிசுத்தவா, எவ்வளவு மரியாதையா எழுதியிருக்கேன். நீயே மற்றவங்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நீதானே. என்ன எழுதியிருக்கிறார்? நீயே எல்லாவற்றிலும் உன்னை நல்ல நற்கிரி என்ன நல்ல செயல்கள் எடுங்க. தர்மம் பண்றது மட்டும்தான் நற்கிரின்னு எடுக்கூடாது. நீ மனம் திரும்புறது நற்கிரி, நீ ஜெபம் பண்றது நற்கிரி, நீ உபவாசம் எடுக்கிறது நற்கிரி, நீ யாருக்கு போதிக்கிறியோ அந்த மக்களுக்கு முன்னாடி சாட்சியா இருக்கிறது நற்கிரி. பிரசவம் பண்றதுக்கு முன்னாடி பிரசவம் பண்றவன் கரெக்ட் பண்ணணும். உனக்கு நீயே முதல்ல பிரசவம் பண்ணிக்க. என்னத்தை பிரசவம் பண்ண போறியோ அந்த பிரசவத்தை படி நீ இருக்கியா? கேள்வி உனக்கு நீயே கேட்டு கேட்கணுமா வேண்டாமா? கேட்கணுமா வேண்டாமா? பிரசவம் பண்ணி திங்கிறதுக்காக இருக்கக்கூடாது, சபை நடத்தக்கூடாது. கொடுக்கறது எல்லாத்தையும் மேய். திங்க மாட்டாம திருட்டு வைத்தர வேண்டிக்கிறாயா? மீனா கொடுக்குறாங்க, மீனா கொடுத்தா உடனே திங்க சொன்னது. அவன் கொடுத்தா ஆசீர்வாதம் அவன் கொடுப்பான். நீ பாட்டுக்கு அளவா தானே திங்கணும்.
ஓவரா தின்னுபிட்டு ஆசைப்பட்டு இச்சிட்டு மேய்ச்சிட்டு அப்புறம் வயிற்றால போய் கிடக்கிறது, அப்புறம் காணிக்க காசை கொண்டு போய் டாக்டர் கொடு. அப்புறம் இவங்களெல்லாம் நான் திருட்டுட்டாயின்னு சொல்லாமல் என்ன ஆச்சுங்க? காணிக்கையில் உண்மையா இல்லைல்ல, மாதிரியா இல்லைல்ல, உண்மையா இருக்குன்னா வேண்டாமா? இருந்தான்னா பருவத்துக்கு வருவேன், இல்லைன்னா பிரசவம் பண்ணி நல்லா தின்பான் மேய்வான், வயிற்றால போய் சாவேன். ஆஸ்பத்திரி தூக்குறாங்கப்பா, இந்த அவருக்கு முடியாம போச்சு, இவருக்கு முடியாம போச்சு, ஏன்டா முடியாம போச்சுன்னு கேட்டேன். அது அந்த சாப்பாடு ஒத்துக்கல, ஒரு நேரம் திங்க சொல்லுங்க. உங்க கூட பரிசுத்தாவி இருக்காரா இல்லையா? இருக்காரா இல்லையா? அவர் சொல்லி தர மாட்டாரா? என்ன நினைச்சுக்கிட்டீங்க பரிசுத்தாவினா? கையை தட்டுறதா பரிசுத்தாவி? ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில நடத்துகிறவர் தான் பரிசுத்தாவி. பரிசுத்தாவி இருக்கிற பொய் சொல்லிட்டு இருக்காரு, ராவல் பண்ண இந்த வார்த்தையை பேசின உடனே பரிசுத்தாவி அது யாரையா மாத்து? மஞ்சக்கா அப்படி கண்ணாடி போட்டு பாக்குது, அதுக்காக அப்படி மறைஞ்சு உட்காரன்னு பாக்குறாரு. மறையக்கூடாது, அதெல்லாம் இருட்டு. மறைக்கிறது ஒழிக்கிறது இருள், வெளியிறக்கமாகிறது எல்லாம் வெளிச்சம். ஏசு வெளிச்சமா இருக்கு. அப்படி வெளிச்சத்துல நடக்கிறதுக்கு நாம ஒருமைப்பட்டாதான் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அப்பதான் பாவம் மன்னிக்கப்படும். பாவம் நீங்க சும்மா ஐக்கியம் சொல்லிக்கிட்டு தவறான காரியங்களுக்கு ஒருமுறைப்பட்டுக்கிட்டு ஒழிச்சுக்கிட்டு மறைச்சுக்கிட்டு எப்படி பண்ணலாமா? அப்படி என்ன பண்றதுனால ஜோகூட்டாத்தினால ஒருத்தரும் பண்ண மாட்டேன், எழுதிட்டு போ. யார் கேட்டது அந்த பிரசவம் பண்ணுன்னு சொல்லி? அவர் சொன்னார். அவர்கிட்ட இன்னைக்கு இந்த ஜனங்களுக்கு இந்த வார்த்தைகளை பிரசவம் பண்ணுன்னு சொன்னார? சரி சொன்னார. அப்பா சொன்னாங்க, நான் செய்றேன் விடு. அவரு சொல்றாரு, நான் என்னையா செய்ய? சத்தத்தை கேட்கணும்பா. நீ சனிக்கிழமையே உட்காரணும், சனிக்கிழமை ரூட் அடிக்க கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை பரிமாறுற பாத்திரங்கள் சனிக்கிழமையே தேவ சமுத்திர காலையிலேயே குளிச்சுட்டு உட்காந்துரு. வீட்டு வேலை பார்க்க போகாது, வெளி வேலை பார்க்க போகாது, சனிக்கிழமை உட்காரணும். உட்கார்ந்த சபை மக்களுக்காக கையேந்து நிக்கணும். சும்மா பாட்டை பாடிக்கிட்டு வேத்தை வாய்ச்சிட்டு சும்மா கையை தட்டிக்கிட்டு மத்தியானம் சாப்பாட்டு போயிட்டு உட்காந்துறாரு. மத்தியானம் சாப்பிடவே இருக்க முடியாதியா? இல்லாத எனக்கு சுகரியா, எனக்கு பிரஷரியா, செத்துரு. நாங்க எல்லாரும் ஒண்ணா கூடி அடக்கம் பண்றோம். செத்துரு. உன் உயிரை எடுக்கணும்னா யார் எடுப்பா? யார் எடுப்பா? அப்புறம் எதுக்கு நீ பயப்படுற? உன் கூட தெய்வம் இருந்தாலும் பயப்படாத உயிருக்கு. ஏத்தனார் உயிரை கொடுக்கத்தான் ஊழியத்துக்கு வந்த. வலிக்கு கறி வலிச்சிருக்கும். ஒரு பாத்ரூமை கழுவுங்கடா கறி வலிக்கும், கூட்டுங்கடா கறி வலிக்கும், சேர் எடுத்து போடுங்கடா கறி வலிக்கும். லைட்டை போடுங்கடா, லைட் ஆஃப் பண்ணுங்கடா, ஃபேனை போடுங்கடா, ஃபேன் ஆஃப் பண்ணுங்கடா, மேல சிண்டெக்ஸ் தண்ணி ஏற்றி வைங்கடா. ஒரு கூட்டம் நடக்குதுன்னா இதை செய்யறதுக்கு தாண்டா நீங்க ஊழியத்துக்கு வந்திருக்கீங்க. படிச்சு படிச்சு சொல்லு. மனம் திரும்ப மாட்டேங்கிறேன். இப்ப நான் கல்வி வாட்ச சொல்லிக்கிட்டான். எவன் திட்டாலும் தெரியல, மரியாதை கொடுத்துறேன். இல்ல ரத்தம் கைக்கு செத்துருவேன். ஒரு ஊழியக்காரிக்கு அவங்க சொந்தக்காரங்க கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு அதை அப்படியே திருட்டு தூக்கி போயிட்டான். திருட்டு குடிச்சவெல்லாம் என்னையா எப்படியா? அந்த ஸ்நாக்ஸை திருடுறது ஆம்பளை இல்லைங்கிறது பச்சா தெரிஞ்சு போச்சு. அப்ப யார் தான் திருடி இருக்கணும்? பொம்பளை தான் திருடி இருக்கணும். அப்ப அந்த பொம்பளைகள்ல யார்? Who is the black sheep? யாரு? யார் அந்த லேடி? பிளாக் லேடி. கருப்பு ஆடு யாரு? வெள்ளாடா இருந்தா கடைசியில நியாயத்திற்கு போடும். செம்மறியாடா இருந்தா ஒவ்வொரு நாளும் நியாயத்திற்கு போடும். கருப்பு ஆடா இருந்தா தற்கொலை பண்ணி சாவுக்கு. யாரு எடுத்தேன்னு தெரியாது. ஆம்பளையா பொம்பளையான்னு எனக்கு தெரியல. இந்த கூட்டத்துல இருக்க. ஆமா, அதனால வச்சிருங்கப்பா. இல்ல நாங்க செத்தாலும் பரவாயில்ல, நாங்க வாட்ச எங்களோட கொண்டு போவோம், கொண்டு போவோம். ஆனா அடக்கம் பண்றதுக்கு வரமாட்டேன்.
என்னப்பா எல்லாருமே சிரிப்பாங்க. இப்ப நீ ஒரு ஆளாவது மூஞ்சி மூணு வச்சிருக்கீங்க. எடுத்தவங்களும் சிரிச்ச உனக்கு அப்ப தெரியுதுல உனக்கு யாரு எடுத்தவங்க சிரிக்கிறான்னு சொல்லிட்டு அந்த ஆளை கொண்டா அவங்களும் சிரிக்கிறாங்கன்னு இப்ப சொன்னீங்க புடி அந்த ஆளை பிடிச்சு போட்டா. அது கிடையாது, எடுத்தவங்களும் சிரிக்கிறாங்கன்னு உனக்கு தெரியுதுல. அப்பதான் சாப்பிட்டான் அவன் எல்லாரோட கேட்டான். திருடிக்கிட்டு ஓடுறவனு திருடனை துரத்துறவங்களும் போய்கிட்டே இருக்கும். திருடன் 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 சொல்லுவான், அவனும் எழுதிறான் திருடன் திருடன் போயிட்டே இருக்கான். இப்படித்தான் பெந்தகோஸ்துக்காரிகளை பிசாசு ஏமாத்திக்கிட்டு இருக்கு. மற்றவங்களுக்கு சுவிசேஷம் சொல்றோம், மற்றவங்களுக்கு நாங்கள் பிரசவம் பண்றோம். சாசுக்கு ஆவி மிகப்பெரிய திட்டம், சாசுடைய திட்டம். ஆகவே ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் அதை நீங்க வகை இருக்கத்தான் வேணும். இது வரைக்கும் நீங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, இனி பாவம் செய்ய. எப்படி இனி நீ தொடர்ந்து இஷ்டப்படி வாழாது, மனம் திரும்பி வா. அப்ப அவரோட இருக்க முதல்ல பழகு. நாளைக்கு 24 மணி நேரம் அதை டைம் டேபிள் போட்டாதான் இயேசுநாதரோடு எவ்வளவு நேரம் இருக்கலாம், குண்டாட்டி பிள்ளைகளோடு எவ்வளவு நேரம் இருக்கலாம், சபை மக்களோடு எவ்வளவு நேரம் இருக்கலாம், ஊழியத்தில் எவ்வளவு நேரம் இருக்கலாம், தூங்குறதுக்கு எவ்வளவு நேரம் இருக்கலாம், குளிச்சு ட்ரெஸ் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் இருக்கலாம். போடு 24 மணி நேரத்தை ஒரு 10 நிமிஷம் தார ஒரு சின்ன பேப்பர் எடுத்து எழுதுங்க. நீங்க எப்படி ஒதுக்க போறீங்கன்னு எழுதி கொடுங்க. ஸ்டீவன் பாஸ்டர் எழுதி தரத்துனால உடனே ரொம்ப கீழ்படிக்கிற பிள்ளையா எழுதி கொண்டாந்து வச்சுட்டு இப்ப இதை எழுதுங்க. பரலோகம் போறதுக்காக நான் இதை எழுத சொல்றேன், எனக்கு இல்ல. பரலோகம் போகணும்னா உங்கள் 24 மணி நேரத்தை எப்படி நீங்க நார்மலா செலவு பண்றீங்க அதை எழுது. காலையில எத்தனை மணிக்கு எந்திரிக்கிற, எத்தனை மணி நேரம் ஜெபிக்கிற, அதை ப்ரேயர் டைம் அப்படின்னு எழுது. இதை கூட நான் சொல்லிக் கொடுக்கணுமா ஐயா? ஆனா நான் சொல்லிக் கொடுத்த மாதிரி சொல்லிக் கொடுக்கணும். ப்ரேயர் டைம் அதிகாலை ஜெபம் 4 to 6. 6 to என்ன செய்ய போற, 6 to அடுத்து 6 to 8 எழுதிக்க, 8 to 10 எழுதிக்க. இப்படி ஒன்னொன்னா எழுது, அப்புறம் ஃபாலோ பண்ணு. பத்து to 12 எழுதிக்க. 2 மணி நேரம் ஒதுக்கு. 2ல இருந்து 4 வரைக்கும் என்ன எழுது. முதல்ல நீ எழுதுடா, மற்றவங்களுக்கு பிரசங்கிக்கிற நீ உனக்கு போதி முதல்ல மற்றவங்களுக்கே சொல்லிட்டு இருக்காரு. நம்ம அப்படிப்பட்ட ஊழியக்காரனா இருக்கணும்னு பரிசுத்தா விரும்புறாரு. அதுக்கு தான் இந்த ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஆவிக்குரிய வாழ்க்கைக்குரிய ட்ரீட்மெண்ட் இதுதான். மற்றெல்லாம் ஏமாத்துற கேஸ். ஒருத்தனும் பரலோகத்துக்கு வர மாட்டான். எழுது. நாளைக்கு 24 மணி நேரம் முழு நேரம் ஊழியக்காரன் நம்மெல்லாம் எப்படி செலவு பண்ற எழுதி கொடு எனக்கு. காலையில அதிகாலை நீ 4 மணிக்கு எந்திரிப்பியா, 5 மணிக்கு எந்திரிப்பியா? முழு நேரம் ஊழியக்காரன் 4 மணிக்கு எந்திரிச்சு பழகணும். 2:45 எந்திரிக்கணும், 3:45 எந்திரிக்கணும். 4 மணிக்கு தேவசமுத்திரம் உட்காந்துருக்கும். அந்த நேரமே மூஞ்சி கழுவிட்டு நிற்க கூடாது. 5 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்துட்டு இருக்க கூடாது. உட்காந்த இடத்துலயே கொடுவா ஓட வச்சுக்கிட்டு மூஞ்சி கழுவாங்க. ராஜேராம் ஏதுநாதா ஒன்னே என்ன பண்றது? அந்த நேரத்தில் நான் இருக்கேன். வாயை கொப்பிடிச்சிட்டு, பல்ல சுத்தமாக்கிட்டு, நாக்கை சுத்தமாக்கிட்டு செய். ஒரு 60 வயசு ஆயிடுச்சா உனக்கு எந்திரிக்க முடியாது. விளவில் என்னை மாதிரி நீ 3 நேரம் சாப்பிடாம இருப்ப, பச்சை தண்ணி குடிக்காம இருப்ப, 40 நாள் வாசம் இருப்ப. உனக்கு 60 வயசுக்கு மேலே முடியாது. அப்போ உனக்கு மன்னிப்பாரு ஆண்டவர். மற்ற வயசுக்காரங்களுக்கெல்லாம் மன்னிக்க மாட்டாரு. பம்பரமா சொல்லணும். எழுது. 4 to 6 2 மணி நேரத்துக்கு என்ன செய்வற? 24 மணி நேரத்தை ஒதுக்கு. பர்ச்சேஸ் பண்றதுக்கு, கடத்தெருவு போறதுக்கு. தினம் கடத்தெருவு போனீங்கன்னா அதை எழுது. பேங்க் போறியா எழுது. போஸ்ட் ஆஃபீஸ் போறியா எழுது. எவ்வளவு நேரம் எடுக்கிற? சும்மா ஏதுனா இருக்கா வாழ்றேன்னு பொய் சொல்லி தெரியக்கூடாது. இதுல நீனே கண்டுபிடிக்கணும்.
2 to 4, 4 to மறுபடியும் 6, ஒரு 6 to 9, 9 to 10, 10 to 11, 11 to 4, இப்படி 24 மணி நேரத்தையும் முதல்ல பிரித்து வச்சுக்க. அப்புறம் அதில் என்னென்ன செய்த அதை எழுதி ஃபுல்லப் பண்ணு. அந்த பிட்டு பேப்பரை என்ன கொண்டு வரலாம். இருபத்தி 4 மணி நேரத்தையும் வகையிலுக்கு முன்னாடி எழுதிருங்கப்பா. என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்கள் மேல இருக்க பசுத்தாரர் எந்த பாதையில் நடத்துறாருங்கிறத சொல்லுங்க. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் அவர் நடத்துறாரா, இல்லை ஒன்றை நீயே நடத்துறியா கண்டுபிடி. உண்மையை எழுது, இதுலேயும் பொய் எழுதிக்கிட்டாத. முதல்ல 2 மணி நேரம் 2 மணி நேரம் விட்டு விட்டு எழுதிட்டு வாங்க. அப்புறம் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நார்மலா அதை எழுது, அதை ஃபுல்லப் பண்ணு. 24 மணி நேரத்தை முதல்ல என்ன செய்ய டயத்தை குறிப்பிட்டு இருக்கு. அடுத்து அந்த நேரங்களில் என்னென்ன வேலைகள் செய்றீங்க அப்படின்னு அந்த நேரத்துக்கு பக்கத்துல எழுதுங்க. ஜெபம் பண்றீங்களா, வேதத்தை அடிக்கிறீங்களா, துணி துவைக்கிறீங்களா, பாத்திரம் கழுவுறீங்களா, வீடு கூட்டுறீங்களா, சமைக்கிறீங்களா, பர்ச்சேஸ் பண்ண போறீங்களா, கடத்திற்கு போயிட்டு வரீங்களா, பேங்க் போறீங்களா, போஸ்ட் போறீங்களா, இபி பில்லு கட்ட போறீங்களா, என்ன செஞ்சீங்களோ அதை எழுதுங்க ஐயா. பொய் மட்டும் எழுதாதீங்க இல்லையா. யாரு நல்லா கொடுங்க. சேசித்த கூட்டங்கள்னு ஒன்று வரும். கூட்டம்னா கூட்டம் எழுதுங்க. வேற என்ன சாதிக்க போறீங்க, வீட்டு கூட்டம் நடத்துவீங்க, சபை கூட்டம் நடத்துவீங்க, எழுதுங்க. இன்னும் முடிக்கிறீங்க. உங்க மாணவர்களுக்கு மாத்திரம் நல்ல இன்ஸ்ட்ரக்ஷன் முடிப்பீங்க, திட்டுவீங்க. நாங்க பேசும்போது மட்டும் உங்களுக்கு வலிக்கு. உங்க விசுவாசிகளை நீங்க பேசுறீங்கல்ல, விகாரத்தோடு கடிந்து கொள்றீங்கல்ல, கண்டனம் பண்றீங்கல்ல. அப்ப நீங்க கண்டிக்கப்படணுமா வேண்டாமா, நீங்க கடிந்து கொள்ளப்படணுமா வேண்டாமா, நீங்க சீர்திருந்தணுமா வேண்டாமா. அதனால 24 மணி நேரத்தில் சொல்லிருங்க. அதான் ஸ்பெஷல் மீட்டிங் வைப்பீங்க, ஒரு 3 நாள் வைப்பீங்க, ஒரு 2 நாள் வைப்பீங்க, 1 நாள் வைப்பீங்க. அதெல்லாம் எக்ஸப்ஷன், அதெல்லாம் நீங்க இங்க எழுத வேண்டாம். ஸ்பெஷல் மீட்டிங் வந்து விதிவிலக்கு, அதானே ஆங்கிலத்தில் என்ன எக்ஸப்ஷன். இப்போ எக்ஸப்ஷன் கேஸ் எல்லாம் சொல்லக்கூடாது. திடீர்னு நீங்க வியாதிப்பட்டுவீங்க, படுத்துவீங்க, அதெல்லாம் எழுத முடியுமா. நீங்க நல்லா இருக்கும்போது நார்மல்ல 24 மணி நேரத்தை எப்படி செலவு பண்றீங்க அதை மட்டும் குறிப்பிடுங்க. நீங்க வியாதிப்பட்டதை நான் கேட்கல. குடும்பம் உள்ளவங்க குடும்பத்துல மனைவி பிள்ளைகளுக்காக எவ்வளவு நேரம் செலவு பண்றீங்க, செலவு பண்ணி ஆகணும். இல்லைன்னா ஊழியத்தில் சாதுகிரி செய்யலாம், அதை பதிவு செய்யுங்க. டெய்லி நார்மலா 24 மணி நேரத்தை எப்படி செலவு பண்றீங்கிறத நீங்க கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க பரலோகத்துக்கு வர்றதுக்கு முதல் தகுதி அதுதான். பரலோகத்துக்கு வர்றதுக்கு முதல் தகுதி அதுதான். உங்க மேல பரிசுத்தாவினர் இருக்கிறார் என்பதற்கு முதல் அடையாளம் அதுதான். இந்த டைம் டேபிள போடுங்க, இந்த ஷெட்யூல்ல போடுங்க. வியாதிப்பட்டது நோய்வாய்ப்பட்டதெல்லாம் எக்ஸப்ஷன் கேஸ். திடீர்னு கெஸ்ட் வந்துருவாங்க. யார் வருவா? விருந்தாடி வருவாங்க உங்களை பார்க்க. அப்ப இந்த நார்மல்ல செய்யற காரியங்களை எழுத முடியாது, எழுத முடியாது. கெஸ்ட் வந்துருவாங்க, அப்புறம் என்ன வியாதி நோய் வந்துடும். ஸ்பெஷல் மீட்டிங்கு வந்துடும். இப்போ வந்துட்டோம், நாங்கள் என்ன செய்ய எழுதிதா அப்படின்னு நம்ம எழுத முடியுமா சொல்லுங்க. எழுத எது வந்துச்சோ வரலையோ திங்கிறது குடிக்கிறது வந்துடும் கரெக்டா. என்னப்பா பாஸ் சீபட் எழுதி வாங்கிப்பா, எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணு.
ஒரு ஆளு பெண்கள் பக்கத்துல கலெக்ட் பண்ணுங்க. சிவன் பாஸ்டர் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுங்க. டக்கு டக்குன்னு கலெக்ட் பண்ணுங்க. எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுங்க. ஒரு ஆளு வரிசையா வாங்கப்பா. பாத்தியா சூசின்னு ஒரு பாஸ்டர் இருக்கிறாருன்னு தெரிய மாட்டாமா? அப்ப நான் மறந்ததை அவர் நினைப்புட்டுக்கிறேன்.